அஜித் சுல்தான். கேக்குதுங்களா? ஆரம்பிச்சிடலாமா? கேக்குது ப்ரோ, கேக்குது. ஏன்னா புதுசா ஸ்பீக்கர்ல வேற யாரையும் காணா, நம்ம அப்படியே அப்டேட் ஆரம்பிப்போம். நீங்க வந்து அப்டேட் சொல்றவர் படத்துல இருக்கிறதுனால அவர் அப்டேட் சொல்ல மாட்டாரு. நம்ம அப்டேட் ஆரம்பிப்போம். இப்ப வந்து மெயின் அப்டேட்னு பார்த்தா தேரை தனுஷ் படத்துடைய ட்ரைலர் வந்துருந்துச்சு. இன்னைக்கு 3 முக்கியமான படங்கள் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஒண்ணு வந்து துல்கர் சல்மானோட காந்தா, இன்னொன்னு ஹாலிவுட் படமான நவ்யூ சிவி பார்ட் 3, அடுத்தது கும்கி 2 ரிலீஸ் ஆகுமா ஆகாதுன்னு தெரியாம இருந்துச்சு. அப்புறம் ஒரு ரிலீஸ் ஆகிருச்சு. இந்த 3 படங்கள் ரிலீஸ் ஆயிடுச்சு. 3 படங்கள் நான் ஒரே ஒரு படம் தான் பார்த்தேன். 2 படங்கள் பார்க்கல. மற்றவங்க யாரும் பார்த்தீங்கன்னா 3 படமும் பார்த்தீங்கன்னா ரிவ்யூ சொல்லுங்க கேட்போம். மாஸ்க் படத்துல இருந்து புது ப்ரோமோ ஒன்று விட்டுருந்தாங்க. அதாவது மாஸ்கை வச்சு வந்த முக்கியமான படங்களோட தொகுப்பு மாதிரி சூப்பரா இருந்துச்சு. அந்த ப்ரோமோவே எடிட்டிங் கட்டே சூப்பரா இருந்துச்சு. பார்க்கறதா பாருங்க. அப்புறம் ஒரு வருத்தமான செய்தி என்னன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச டைரக்டர் வி சேகர் அவர் இறந்து விட்டார் அப்படிங்கிற செய்தி. அவர் பாத்தீங்கன்னா எல்லா படமும் அவர் எடுத்த படங்களா ரிப்பீட் வேல்யூ பயங்கரமா இருக்கும். காலம் மாறி போச்சு, வரவு எடுத்தான், செலவு பண்ணா, கூடி வாழ்ந்தால் கோடி இல்லை, இதெல்லாம் கேட்டதுக்கெல்லாம் ஒரு பயங்கரமான படங்கள். அந்த செய்தி எனக்கு கொஞ்சம் ஒரு மோசமான செய்தி வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து மாஸ்க் படத்துல இருந்து கேஷ் கேஷ் அப்படிங்கிற சாங் வந்து நாளைக்கு சாயங்காலம் 4:05 ரிலீஸ் ஆகணும்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹாரிஸ் ஜெயராஜோட கம்பேக் படமான காதல் ரீசெட் ரிப்பீட் அந்த படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் நாளைக்கு ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அசல் கோளாறு கூட ஹாரிஸ் ஜெயராஜ் ஃபர்ஸ்ட் டைம் அந்த பாட்டு நாளைக்கு வருது. ஏஎல் விஜய் டைரக்ஷன்ல ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக். நடு சென்டர், அதாவது ஸ்கூல்ல சொல்லுவோம் நம்ம அம்பளுக்கு சொல்லுவோம், நடுனாலும் சென்டர் தான், சென்டர்னாலும் நடுதான். தமிழ் இங்கிலீஷ் சேர்த்து ஒரு வார்த்தை உருவாக்கி இருப்பாங்க. கேட்டு வாசல், நடு சென்டர் அப்படிங்கிற மாதிரிலாம் அதை அப்படியே டைட்டிலாவே வச்சிருக்கிறாங்க. ஹாட் ஸ்டார்ல புது சீரீஸ் வருது. சசிகுமார், கலையரசன் இவங்க நடிக்கிறாங்க. ஆசா சரத்துல நடிக்கிறாங்க. அதுக்கான ஃபர்ஸ்ட் லுக் விட்டுருக்காங்க. அப்புறம் முஸ்தபா முஸ்தபா அந்த படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர், ஃபர்ஸ்ட் லுக் அனிமேஷன் போமோ மாதிரி ஒன்று விட்டுருந்தாங்க. அப்புறம் மிக முக்கியமான அப்டேட் என்னன்னா அகண்டா 2, அஜித் பல்தரோட ரொம்ப ஃபேவரட் அகண்டா 2, அதுல இருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் தாண்டவம் சாங் விட்டுருந்தாங்க இன்னைக்கு. அடுத்தது மிடில் கிளாஸ் அப்படிங்கிற படம் யூ சர்டிபிகேட் வாங்கிருச்சு. அதுக்கான சென்சார் போஸ்ட் விட்டுருந்தாங்க. அப்புறம் மகேஷ் பாபு நாளைக்கு நடக்கிற அந்த அந்த ஈவெண்ட், ராஜமௌழி படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் லான்ச் ஈவெண்ட் இருக்குல்ல, அந்த லான்ச் ஈவெண்ட்டுக்கான ஒரு ஒரு வீடியோ மாதிரி ஒன்று விட்டுருந்தாரு. அதுல இந்த ராஜமௌழி சொன்ன மாதிரி அவரு இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் சொல்லியிருந்தாரு. அப்புறம் மூன் வாக் அப்படின்னு ஒரு படம், பிரபுதேவாவும் ஏஆர் ரஹ்மானும் இணைகிற படம், 29 வருஷம் கழிச்சு இணைகிற படம். அந்த படத்துடைய அந்த ஆடியோ ரைட்ஸை வந்து லஹாரி மியூசிக் வாங்கிக்கிறாங்க. அதோட அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. மை டியர் சிஸ்டர்னு ஒரு படம், அந்த படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ஏற்கனவே வந்து அந்த ப்ரோமோ விட்டுருந்தாங்க, அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோ மாதிரி. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் லுக் போஸ்ட் விட்டுருந்தாங்க துலாபாரத்துல உட்காந்துருக்க மாதிரி. அப்புறம் வேற ஏதாவது அப்டேட் இருக்கா? நீங்களே சொல்லுங்க, ஏதாவது அப்டேட் மிஸ் ஆயிருந்துச்சுன்னா சொல்லுங்க. அப்புறம் இந்த ஆர்கேபில இருந்து ஒரு, அதாவது அன்அபிஷியல் ஆனா அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி. என்னன்னா வந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எல்லாம் மாறலங்க. இந்த மாதிரி கமல் தான் தயாரிக்கிறாரு, ரஜினி தான் நடிக்கிறாரு. டேரக்டர் பத்தி அனௌன்ஸ்மெண்ட் கூடிய நேரம் வரும். எது நடந்தாலும் நன்மைக்கு, எந்த மாற்றம் நடந்தாலும் அது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மாற்றமா தான் இருக்கும். ரசிகர்கள் எதிர்பார்க்குற சந்தோஷமான மாற்றமா தான் இருக்குங்கிற மாதிரி ஒரு பிரஸ் நோட்டு. ஆனா அபிஷியல் பிரஸ் ரிலீஸ் கிடையாது, ஓகேங்களா? ஆனா வந்துருந்துச்சு, அது வந்துருந்துச்சு. அது எல்லாரும் ஒவ்வொரு வார்த்தையில எல்லாரும் போட்டிருப்போம், உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். அவ்வளவுதான் நினைக்கிறேன் அப்டேட். வேற ஏதாவது அப்டேட் இருந்தா சொல்லுங்க. முக்கியமான அப்டேட் இன்னைக்கு 1 இயர் ஆஃப் கங்குவா. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது மிஸ் ஆயிருச்சுன்னா சொல்லுங்க. அப்புறம் அஜித் பல்தான் இந்த அப்டேட்ல எதுவும் மிஸ் ஆச்சுன்னா சொல்லுங்க. சொன்னதுக்கு அப்புறம் அந்த ஐபிஎல்ல ஏதாவது மாற்றங்கள் நிறைய சொல்றாங்கல்ல, நாளைக்கு தானே அது, அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்ச தகவல் ஐபிஎல் ஃபுல்லா கலெக்ஷன் பத்தி இருந்தாலும் அதையும் சொல்லுங்க, நான் கேட்கறேன். எனக்கு தெரிஞ்சுக்க, நான் ட்ரீம் லெவன் இல்லைனாலும் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கும், ஒரு ஜென்ரல் நாலேஜுக்காக தெரிஞ்சுக்கும். ப்ரோ ஒண்ணுதான், மற்றபடி எல்லாமே சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச நானுமே அக்கண்டா மட்டும்தான் எனக்கு பெருசா, அக்கண்டாவும் தேரேஸ்மின் ட்ரெய்லர் மட்டும்தான், மற்றபடி பெருசா எதுவும் கவனிக்கல. ஓகே, சரி. வேற ஏதாவது அப்டேட் மிஸ் ஆகல? ஓகே. இன்னைக்கு எந்த படம் பாத்தீங்க? காந்தால யாரும் பாத்தீங்களா? எப்படி இருந்துச்சு? வேற இன்னைக்கு அந்த படம் கும்கி 2 யாரா பாத்தீங்களா? நம்ம கமல் மட்டும்தான் காந்தா பார்த்துருக்காரு ப்ரோ, வேற யாரும் பார்க்கல. கும்கிட்டு எனக்கு தெரிஞ்சு யாருமே பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஓகே, கமல் நீங்க சொல்லுங்க, உங்கள்ட்ட இருந்து ஆரம்பம். காந்தா ரிவ்யூ சொல்லுங்க. எனக்கு வந்து ப்ரோ, எனக்கு வந்து அபோவ் ஆவரேஜா இருந்துச்சு ப்ரோ. எனக்கு வந்து
படமா ஓகே தான், அந்த பெர்ஃபார்மன்ஸ்னாலதான் அது அபோவ் ஆவரேஜ், இல்லைன்னா ஆவரேஜ் படம் தான் அது. இப்ப அவங்க துல்கர் அவங்க 3 பேரும் நடிச்சிருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் லென்த்தா இருந்த மாதிரி இருந்துச்சு. இத எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இதை இவங்க செகண்ட் ஹாஃபையே இது நான் லீனா சொல்லியிருக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபையும் செகண்ட் ஹாஃபையும் கலைச்சு போட்டு நான் லீனா சொல்லியிருந்தா நம்ம அந்த டெத் அந்த நைலு அந்த மாதிரி இங்கிலீஷ் படம்லாம் இருக்கும், ஒரே இடத்துலயே நடக்கிற மாதிரி கதை. எனக்கு ஒரு நிறைய பேர் சஸ்பெக்ட் இருப்பாங்க, அவங்க மூலமா பிளாஷ்பேக் போய் சொன்ன மாதிரி இருந்தா எனக்கு என்னமோ இது நல்லா இருந்திருக்கும், நல்லா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு தோணுது. இது செகண்ட் ஹாஃப்ல ஒரு மாதிரியாவே ஒரு இதாவே இருந்துச்சு, கொஞ்சம் லென்த்தாவே நிறைய இருந்துச்சு. இந்த மாதிரி இருந்துச்சு. நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருவோம் அந்த இது என்னன்னு. அது கொஞ்சம் ரொம்ப இதா இருந்துச்சு அந்த படத்துல. 3 பேரும் செம்மையா நடிச்சிருந்தாங்க. துல்கர்க்குலாம் நல்ல சூப்பரா நடிச்சிருந்தாரு, செம்ம பெர்ஃபார்மன்ஸ். எனக்கு ஆச்சரியமே அவங்க ஹீரோயின் தான். அவங்க இவ்வளவு நல்லா நடிப்பாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க அவங்க. அவங்க அவங்க கேரக்டருமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அமுதர்கனி நல்லா எப்பயும் போலதான் அவர் நினைச்சாரு. ராணா மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மாதிரி அவர் கேரக்டர் அப்படியா இல்ல அவர் கொஞ்சம் ஒரு மாதிரி நடிச்ச மாதிரி இருந்துச்சு, லவுடா இருந்த மாதிரி இருந்துச்சு, கொஞ்சம் லைட்டா ஒரு மாதிரி கார்ட்டூன்ஸா பண்ணுவாங்களா அந்த மாதிரி இருந்துச்சு. மற்றபடி எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஒரு அந்த பெர்ஃபார்மன்ஸு அந்த குவாலிட்டிக்காகவே ஒரு வாட்டி தியேட்டர்ல பார்க்கலாம். கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும், கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் 2 ஹாஃப்மே ஸ்லோவா தான் இருக்கும், அதை மட்டும் கொஞ்சம் பொறுத்து கொஞ்சம் கதையோட தான் போகும். அது கொஞ்சம் சில பேருக்கு ஸ்லோவா இருக்க மாதிரி இருக்கும். அவ்வளவுதான். ஓகே ஓகே, அப்ப நீங்க மட்டும் தான் பாத்திருக்கீங்க, வேற யாரும் பார்க்கல. நான் பார்த்திருக்கேன், அவ்வளவுதான். காண்டா நீங்களும் சொல்லி நான் பார்த்துட்டேன். ஆனா இப்போ இந்தியா விட்டுட்டு இருக்கேன் கொஞ்ச நேரத்துல. நீங்க பேசுறதே கொஞ்சம் கம்மியா கேக்குது. இல்ல நான் படம் பார்த்துட்டேன், ஆனா வண்டி ஓட்டிட்டு இருக்கேன்றதுனால இந்த ஒரு 20 minutes. ஓகே ஓகே ஓகே, சரி, இப்ப நிப்பாட்டிட்டு ரிலாக்ஸா பேசுங்க. ஓகே, இப்போ 3 பேர் பார்த்துருக்கோம். ஒருத்தர் வண்டி ஓட்டிட்டு இருக்காங்க, அவர் அப்புறமேட்டு சொல்லட்டும். ஒருத்தர் சொல்லி முடிச்சிட்டார், அப்ப நம்ம கருத்து சொல்லிடுவோம். அவர் நான் கிட்டத்தட்ட கமல் சொன்ன கருத்து தான் நம்ம கருத்து. நான் என் ரிவ்யூலயே அதான் சொல்லியிருப்பேன், உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும், காலைல ரிவ்யூ போட்டிருப்பேன். சில படங்களுக்கு மட்டும் சொல்லுவோம். என்னன்னா பர்ஃபார்மன்ஸ்பா, செம்மையான பர்ஃபார்மன்ஸ், டெக்னிக்கல் டீமோட உழைப்பு இருக்கே பயங்கரமா இருக்கு, மேக்கிங், இந்த 3க்காகவே படம் பார்க்கலாம் அப்படின்னு சில படங்கள் சொல்லுவோம்ல, அந்த கேட்டகரி மட்டும் தான் இந்த படம். ஒரு பயங்கரமான மேக்கிங் இருக்கும், செட் ஒர்க், இந்த பிஜிஎம் எல்லாம் பயங்கரமா இருக்கும். எல்லாத்தையும் தாண்டி துல்கர் சல்மான், சமுத்திரகனி, பாக்கியஸ்ரீ போஸ்டர், இந்த 3 பேர்த்தோட பர்ஃபார்மன்ஸ் இருக்குல்ல, அதுதான் இந்த படம். அதுக்காக மட்டும் தான் இந்த படம், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஈகோ கிளாஸ் அப்படி இப்படின்னு சொல்லி நமக்கு இது பார்ப்போம். செகண்ட் ஆஃப் உங்களுக்கு கிட்டத்தட்ட பல இடங்கள்ல சோதிச்சிரும். முக்கியமா ராணா டக்பதி போர்ஷன் நான் என் ரிவ்யூல மென்ஷன் பண்ணிருப்பேன். ராணா டக்பதி போர்ஷன் ட்ரிம் பண்ணிருக்கலாம், தாராளமா ட்ரிம் பண்ணிருக்கலாம் அப்படின்னு. ஆனாலும் லாஸ்ட் ஒரு 30 minutes எனக்கு ஓகே ஓகே அதிகமா இருந்துச்சு. சொல்ல போனா ஒரு குட், அதான். ஆனா என்னன்னா சூப்பரா ஒரு பயங்கரமா வந்திருக்க வேண்டிய ஒரு படம் எப்படி மிஸ் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் போய் கட்சியில டீசென்ட் குட் அப்படிங்கிற லெவல்ல முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். மொத்தத்துல தமிழ் ஹீரோ, மலையாள ஹீரோவும் தெலுங்கு ஹீரோவையும் சேர்த்து வச்சு தமிழ் டைரக்டர் எடுத்த படம். ஆனா மலையாள படம் மாதிரி ஸ்லோவா போகும், அங்கங்க ஸ்லோவா போகும். ஆனாலும் படமா எனக்கு ஓகே. இப்போ ஓடிடில வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் பாராட்ட வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு படம். இவர் கமல் சொன்ன மாதிரி எனக்கு பாக்கியஸ்ரீ போர்ஷனையுமே இவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல. அவங்களோட தமிழ் டெபியூட்டு ஒரு ஸ்ட்ராங் நோட்லயே டெபியூட் ஆயிருக்காங்க, நல்லா இருக்கு. பல படங்கள் இவங்க பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டா, நமக்கு என்ன டக்குனு எல்லாரும் பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணுங்க அப்படின்னு நம்ம கேட்க போறது கிடையாது. அந்த டோட்டலா இந்த ரெகுலர் ஹீரோயின் மாதிரி இல்லாம கொஞ்சம் நல்லாவே உங்களுக்கு தாராளமா யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. பார்ப்போம் அப்கமிங் ஃபிலிம்ஸ் எப்படி தமிழ்ல புக் ஆகிறாங்கன்னு பார்ப்போம். உங்களுக்கு செகண்ட் ஹாஃப் எப்படி இருந்துச்சு பிரகாஷ்? எனக்கு நல்லாதாங்க இருந்துச்சு. அங்க எனக்கு ராணா டக்பதி போர்ஷன் தான் எனக்கு எரிச்சலே ஆச்சு சொல்லுங்க. அதுதான் சொல்றேன், தேவையில்லாத சீன்ஸ் மாதிரி இருந்துச்சு. அது நிறைய சீன், அவருக்கு சீனை ட்ரிம் பண்ணி இருந்தாலே படத்துக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லாம இருந்திருக்கும். ஏன் வச்சாங்கன்னு தெரியல. ஓகே, ஆனா ஓவரால் எனக்கு ஓகே, அவ்வளவுதான் இந்த படம். வேற யாரும் மத்தவங்க கலைவாணரா யார் நடிச்சிருக்கா? அதெல்லாம் அந்த கதை இல்ல போல. அதான் உங்களுக்கு பல விஷயங்கள் இங்க எப்படி சொல்றது, பல விஷயங்கள் இவங்க மாத்திருக்கிறாங்க. பல விஷயங்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளைமேக்ஸே பாத்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு கிளைமேக்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரியல் லைஃப்ல பார்த்தது கிளைமேக்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டிஃபரெண்ட் தெரியும். உங்களுக்கு எல்லாமே படத்துக்கும் அந்த ரியாலிட்டிக்குமானது டோட்டலா கான்ட்ராஸ்டா இருக்கும். நீங்க ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ்ல
அதான் நீங்க படம் முத நாளுங்கிறனால நம்ம ஸ்பாயிலர் பேச முடியாது. நம்ம 2வது நாள் 3வது நாள் வேணா அதை பத்தி பேசுவோம். இன்னும் வேற என்னென்ன விஷயம் அப்படிங்கிறதெல்லாம் பேசுவோம் எதனாலன்னு. சரி, படம் மத்தவங்க மத்த யாரும் கமெண்ட் இருந்தா ஸ்பீக்கர்ல இல்லைன்னா கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு படம் எப்படி இருந்துச்சுங்கிறத. அஜித் பல்டான் நீங்க இந்த மத்த யாரும் சினிமா அப்டேட் சொல்லல அப்படின்னா இந்த ஐபிஎல் பத்தி சொல்லுங்க, டீட்டெயிலா சொல்லுங்க. கமல் ஆரம்பிப்பார். கமல் சொல்லுங்க சிஎஸ்கேல இருந்து. நான் வந்து எங்க டோட்டலா டீம் என்னென்ன மாற்றங்கள் இருக்கு? நான் வந்து சென்னை சொல்றேன். சென்னையில வந்து ஜடேஜா வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் போறாரு. ஜடேஜாவும் சாம் கரனும் ராஜஸ்தான் ராயல்ஸ் போறாங்க. சஞ்சு சாம்சன் வந்து சென்னை வராரு. அப்புறம் வந்து இப்ப கொஞ்சம் அரசல் புரசலான செய்தி, பத்திரனாவே ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்னு. அரசல் புரசல் அது இன்னும் கன்ஃபார்ம் ஆல. கன்ஃபார்ம் நாளைக்கு தெரிஞ்சிரும் நேரம். பத்திரனாவும் ரிலீஸ் ஆனாலும் ஆயிடுவார் போல. சென்னையை பொறுத்த வரைக்கும் தான். மும்பைல வந்து சாதுல் தாக்கூரை வந்து எல்எஸ்ஜிட்ட இருந்தும் செஃபேன் ரூதர் ஃபோர்ட்னு ஒருத்தர் இருப்பாரு. அவர் வந்து ஜிடிட்டு இருந்து ட்ரேட் ஆகியிருக்காங்க. மும்பைக்கு வந்திருக்காங்க அவங்க 2 பேரும். அப்புறம் வந்து அவர் பேர் கேகேஆர்ல இருந்து மயாக் மார்க்கண்டே அவரும் ட்ரேட் ஆயிருக்காரு மும்பைக்கு. ஏங்க மும்பைல இருந்து ஒரு பெரிய பிளேயர் கொடுத்துருக்கோம். யாரு பல்தான்? சின்னவர். சின்னவர் போறாரு எல்எஸ்ஜிக்கு. சின்னவர்னா நம்ம அர்ஜுன் டெண்டுல்கர் சச்சின் பையன், அவர் போறாரு எல்எஸ்ஜிக்கு. அப்ப சச்சின் இது வரைக்கும் சச்சின் போக மாட்டாரு. சச்சின் எப்படி போவாரு? இப்போ இதான் ஒரு அபிஷியல். இப்ப இன்னும் சென்னை இன்னும் அபிஷியல்ல சொல்லல, ஆனா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நாளைக்கு தெரிஞ்சிடும். இப்போ வரைக்கும் இதான். மீறி டீம்லாம் என்னன்னு தெரியல ப்ரோ. இல்ல இவ ஜடேஜா வந்து ராஜஸ்தான்ல இருந்து தான் இல்லீகலா கான்டாக்ட் பண்ணி மத்த டீமுக்கு ஜம்ப் பண்றதுக்காக ட்ரை பண்ணி 1 இயர் பேன் ஆனாரு. திருப்பி ராஜஸ்தானுக்கே போறாரு. அது தெரியல. அது அவங்க வேற வழி இல்ல, சென்னை பண்ணிட்டாங்க. சஞ்சு டிஸ்பிரேட்டா வேணும்னு சொல்லி அவங்க எடுத்துட்டாங்க. நாளைக்கு 5 மணிக்கு ரிட்டர்ன் சேனல் வந்துரும் ப்ரோ. வந்ததுக்கு அப்புறம் நாளைக்கு 5 மணிக்கு தெரிஞ்சிடும். நாளைக்கு 5 மணிக்கு என்ன. அண்ட் தென் கேகேஆர்ல வந்து ஹையஸ்ட் பிரைஸ் பிளேயர் வந்து வெங்கடேஷ் ஐயர். ஸோ அவரை கண்டிப்பா ரிலீஸ் பண்ணிடுவாங்க. 23 கோடி ரூபா வச்சிருக்காங்க டீ. அவங்க வந்து கேகேஆர் இந்த வருஷமும் ரஹானே தான் கேப்டன் சொல்லியிருக்காங்க. எதுக்கு இந்த மடத்தனமான முடிவுன்னு எனக்கு தெரியல. அப்புறம் சென்னையோட அந்த ஹோலி ட்ரினிட்டி அவங்க 3 பேருமே ரிலீஸ் ஆயிடுவாங்க. சாம் அவருக்கு தீபக் கூட, ராகுல் திரிபாட்டி, விஜய் சங்கர் 3 பேர் ரிலீஸ் ஆயிடுவாங்க. ஓகே, இன்னைக்கு முக்கியமான படத்தை பார்த்த முக்கியமான நபர் வந்திருக்கிறாரு. ரொம்ப முக்கியமான படத்தை பார்த்து வணக்கம். அதுதான் உங்களுக்கு தான் இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்கேன். மிக முக்கியமான படத்தை பார்த்து மிக முக்கியமான நபர் வந்திருக்கிறாரு. உங்களுக்கு ஒரு அரிய பெரும் கருத்தான ஒரு கருத்தை சொல்லணும். எல்லாருக்கும் ஒரு சேவை செய்யணுங்கிறதுக்காக வந்திருக்காரு. சுகுமார் ப்ரோ, கருத்துக்களை தெரியுங்கள். என்ன படம் பேருன்னு சொல்லிட்டீங்கன்னா அப்படியே சொல்லிடுவோம் ப்ரோ. அது தங்கள் வாயால தான் சொல்லணும், நீங்கள் தான் கூற வேண்டும். சரி, மத்தவங்க சொல்லட்டும், நம்மளே சொல்லிக்கிட்டே எப்படி. முக்கிட்டுவானா? எஸ், சொல்லுங்க. எனக்கு எமோஷனல்ல இருந்து வெளியே வரலப்பா. இப்போ வழக்கமா பிரபு சாமன் படம்னாலே எமோஷனல் ஆயிடுது. அது வந்துட்டு அப்புறமா தெளிவா பேசுறேனே. ஏன் போனோன்னு எமோஷனலா இல்ல படத்தினாலயா ப்ரோ? நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்கன்றது பொறுத்து. ஒரு விஷயம் மட்டும் அந்த படத்துல வந்து கடைசியா முடிகிறப்ப சொன்னாங்க, அர்ஜுன் தாஸ் வந்துட்டு இந்த படத்துல கைதிக்கு முன்னாடியே நடிச்சாராம். கேக்குதா? அப்ப படம் எடுத்தாங்க ப்ரோ. இல்ல, யாருக்குமே ஷாக்ல பேச்சு வரல. ஆமா, கைதிக்கு முன்னாடியே நடிச்சாரா அப்படிங்கிற அளவுக்கு 19ல கைதி வந்துச்சு. 18ல இது ஆரம்பிச்சாங்களாம். ஆனா போய் பாருங்க, குழந்தைங்க ஃபேமிலியோட போய் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. உங்களோட ரிவ்யூவும் நீங்க வந்து ஷேர் பண்ணுங்க. பிரகாஷ் நாளைக்கு காலைல ஃபர்ஸ்ட் ஷோ போறாரு. இல்ல ஒரு நிமிஷம் மட்டும் சொல்லிடுறேன். யாராவது தெரியாம அந்த பேருக்காக போய் தனியா போய் பார்த்தாங்கன்னா படத்தை டீமையும் இல்ல டேரக்டரையோட திட்டுவாங்க. ஆனா சுகுமார் புற பேச்சை கேட்டு குடும்பத்தோட போய் படத்தை பார்த்தாங்கன்னா சுகுமார் புறம் வண்டியா திட்டுவாங்க. எது வேணும்னு நினைக்கிறாருன்னு தெரியல. அவரு சுகுமார் புற திட்டுன்னு நினைக்கிறா
பிரகாஷ் ப்ரோ அந்த குரூப்ல ஒன்னு போட்டிருந்தேன்ல மதியம். இல்ல வேணாம், அது வேணாம். இல்ல அது வேணாம், ஆனா சொல்றேன் அதுதான் உண்மை. கொண்டு போயிடுவோம். ஆனா வந்து சிம்பிளா சொல்லணும்னா வந்து ஒண்ணும் இல்ல ப்ரோ. நீங்க வந்துட்டு நான் ஓப்பனா சொல்றேன், அது சீரியஸா எடுத்துக்க போறீங்க. இதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் பேசுறதுக்கு எதுவும் பெருசா இல்ல, அவ்வளவுதான். ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த டாபிக் போயிடலாம். ப்ரோ தேரை இஸ்மி ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சு? நீங்க சொல்லுங்க கமல், நீங்க சொல்லுங்க, கேட்கறேன். எனக்கு பிடிச்சிருந்துச்சு ப்ரோ. அதே அதே டாக்ஸிக் லவ் ஸ்டோரி, லைட்டா காற்று வெளியிடை மாதிரி இருந்துச்சு. பட் படமா எப்ப இருக்குன்னு பார்ப்போம். ரெண்டு பேருமே கொஞ்சம் இதா இருப்பாங்க. என்ன மாதிரி படமா இருக்க போகுதுன்னு தெரியல. சரி, மத்தவங்க ட்ரெய்லர் பத்தி சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி சுகுமார் ப்ரோ நாளைக்கு மிக முக்கியமான ஈவெண்ட் போறாரு. ராஜமௌலி மகேஷ் பாபு படத்துடைய ஒரு பிரம்மாண்ட ஈவெண்ட்டுக்கு நாளைக்கு சுகுமார் ப்ரோ போறாரு. சுகுமார் ப்ரோட்ட உங்களுடைய எதிர்பார்ப்புகள், கேள்விகள் எது இருக்குன்னு கேளுங்க. அவர் கேட்க முடிஞ்சா கேட்பாரு. ஏன்னா தமிழ் தமிழ் டிராக்கர்ஸ் வந்து ரொம்ப கம்மியான நாட்கள் தான் போறாங்க. அதுல ஒரு ஆள் அவங்களுக்கு தமிழுக்குன்னு தெரிய ஏதாவது கொடுத்தாங்கன்னா சுகுமார் ப்ரோ உங்களுக்காக ஸ்பெஷலா சொல்லி தருவாரு. வைபா இருக்கும் சுகுமார் ப்ரோ, ஜாலியா போயிட்டவங்க, சரியா என்ஜாய் பண்ணுவாங்க அந்த. ஆமா தெரியல, எப்படி ஈவெண்ட் எப்படி இருக்குன்னு தெரியல. நிறைய எவ்வளவு பேர் வராங்க எதுவுமே நமக்கு தெரியல. நம்ம காலைல போறோம், பார்த்துட்டு என்ன என்ன ஐடியா இல்லை, அது எப்படி இருக்கும், எவ்வளவு நேரம் போகும் ஈவெண்ட், எதுவுமே ஐடியா இல்லை. ஏன்னா அது வந்து ஜஸ்ட் இது லான்ச் தானே. அவங்க ஸ்ருதிஹாசன் பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு மட்டும் தெரியும். வேற மற்றவங்கலாம் பேசுவாங்க. ஆனா எதுவுமே லான்ச்சுக்கு முன்னாடி எவ்வளவு என்ன பேச போறாங்கன்றதுதான் வந்து ஒரு இதுவா இருக்கு. நான் வெறும் டைட்டில் இல்ல கிளிம்ஸோட டைட்டிலோட போறாங்களா? இந்த மாதிரி கிளிம்ஸோட தான் விடுறாங்க. ஆனா வந்து அதான் இப்போ ஒரு படம் எடுத்து முடிச்சிட்டோம்னா இந்த இதெல்லாம் பண்ணியிருக்கோன்னு சொல்லுவாங்க. இல்ல வந்துட்டு அதோட சக்சஸ் மீட்ல இதெல்லாம் அந்த மாதிரி சொல்லுவாங்க. இது வந்து எடுக்க தான் போறாங்கன்ற போது இதுல என்ன பேச போறாங்க அப்படின்றது வந்துட்டு ஒரு இது எவ்வளவு நேரம் போகும் ஈவெண்ட், அந்த மாதிரி ஒரு சில இதுதான் பார்ப்போம். முடிஞ்சா வந்து அவரை டைரக்டரை பார்க்க முடிஞ்சா சந்தோஷம், பார்க்க முடியலன்னா அப்படி ஈவெண்ட் மட்டும் போயிட்டு வர வேண்டியதுதான். அவரு பிளாட் லைன் சொல்லுவாரு சுகுமார் ப்ரோ. ட்ரிபிளா இருக்கு இந்த மாதிரி தான் பண்ணாரு. முன்னாடியே இன்டர்வியூ கூப்பிட்டு ப்ரெஸ் எல்லாம் கூப்பிட்டு என்ன மாதிரி கதைன்னு சொல்லிட்டாரு. அந்த மாதிரி இதுலயும் சொன்னாலும் சொல்லுவாரு என்ன மாதிரி கதையா இருக்கும். பிளாட் லைன் மட்டும். சுகுமார் ப்ரோ சுந்தர்சி வந்து ட்வீட் போட்டிருந்தார்ல, அவர் என்ன டிஸ்கஸ் பண்ணாமையா போட்டிருப்பாரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கோ இல்ல ஹீரோக்கோ? ட்விட்டர்ல இல்லையே. இல்ல ஃபர்ஸ்ட் போட்டிருந்தாருலங்க, அதுதான் எல்லாம் போட்டாச்சு, ஷேர் பண்ணியாச்சு, தலைப்பு செய்தி வரைக்கும் வந்துருச்சுல்ல. டிஸ்கஸ் பண்ணாமையா போட்டிருப்பாரு? அதெல்லாம் எப்படி பண்ணாம போட்டிருப்பாரு? அதுதான் நான் கேக்குறேன், டிஸ்கஸ் பண்ணாம போட்டிருப்பாரா அப்படின்னு. அதெல்லாம் எப்படி ப்ரோ? சேலரி அதாவது ஒரு சில விஷயங்கள் வெளியே சொல்ல முடியாது அப்படின்ற பட்சத்துல சொல்லவே முடியாது. அது எங்களாலையும் சொல்ல முடியாது. ஆனா தெரியும் என்ன விஷயம்னு, எனக்கும் தெரியும், பிரகாஷ் தெரியும். ஆனா வெளியே சொல்ல முடியாது, அவ்வளவுதான். அது அதோட நிறுத்திக்கலாம். ஆனா அது வந்து சிம்பிளா ஒரு வார்த்தையில சொல்லணும்னா கிரியேட்டிவ் டிஃபரன்ஸ் தான். இதுவும் ப்ரொடியூசரா இல்ல ஹீரோவா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஹீரோ பெரிய பிரச்சனை எல்லாம் பண்ணிருக்க மாட்டாரு. ப்ரொடியூசர் எதுவும் ஏதாவது சொல்லியிருந்தாதான் உண்டு. வலைபேச்சுல மூணு கதை சொன்னாங்க. மூணு பெர்ஸ்பெக்டிவ், 3 பேருக்கோட ஆங்கிள் வச்சு எது ஒர்க் ஆகுதோ அதை நீங்க நம்பிடுவோம். நம்பணும் தான், அவ்வளவுதான். வலைபேச்சு நேத்தே குக்கிங் போட்டாச்சு. அவன் ஏதாவது ஒரு சமையல் ஏங்க நீங்க வேற, அவங்க ஃபர்ஸ்ட் சொன்னதுக்கு செகண்ட் சொன்னதுக்குமே சம்பந்தம் கிடையாது. இதுல எங்க நான் நினைச்சேன், நம்ம நண்பர் ஒருத்தர் வந்துட்டு, நண்பர் அவர் அண்ணா மாதிரி வச்சுக்கேன், ஒருத்தர் ட்வீட் பண்ணி போட்டிருந்தாரு. என்னன்னா ஏதாவது அவர்கிட்ட வந்துட்டு ஆக்ஷன் எலிமெண்ட் எதிர்பார்த்து அவர் ஆட் பண்ணல அப்படின்னு. சுந்தர் சியோட படம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுதான் வந்து அக்செப்ட் பண்ணி இது எல்லாமே ஓகே ஆச்சு. இல்ல அதுக்கு பின்னாடி அது சிம்பிளா சொல்லணும்னா பின்னாடி நிறைய விஷயம் இருக்கு. ஆக்ஷனே அவர் பண்ணது தானுங்க, அப்புறம் ஏங்க ஆக்ஷன் எலிமெண்ட் பண்ண மாட்டாங்க? இல்ல நான் சொல்றேன், ஒரு இந்த பின்னாடி வந்துட்டு அப்படியே எடுத்தோன்னு கவுத்தோன்னு சொல்லிட்டு சும்மா ஒரு இதுல முடியாது. ஸ்டேட்மெண்ட்டோட எழுதி ப்ராப்பரா எழுதி ரிலீஸ் ஆனது, அது சும்மா ஆகல. ஸோ அது வந்து ஒரு இதுக்கு 10 வாட்டி திங்க் பண்ணாமையும் இல்ல அங்க இருக்கிறவங்க கிட்ட பேசாமையும் பண்ணல. எல்லாமே வந்து
இது இப்படிதான் நடந்தது. அதாவது எல்லாமே வந்து ஒரு இது வந்து வச்சுக்கங்களேன். வெளியே வந்து பார்க்கும்போது வந்து இவர் அவங்களுக்கே தெரியாம விட்டாரு, இவர் வந்து இவங்களுக்கு பிடிக்காம வெளியே வந்துட்டாரு, அப்படிதான் வந்து வெளியே ப்ரொஜெக்ட் ஆகுது. ஆனா கிடையாது, எல்லாருக்கும் எல்லாமே தெரியும். அவ்வளவுதான், சிம்பிள். இது யார் மேல நீங்க தப்பு, யார் எல்லாச்சும் சுகுமார் ப்ரோ, நீங்களாச்சும் ஆக்ஷன் படம்ன்றீங்க. வலைப்பேச்சு என்ன சொன்னாங்க தெரியுமா? இன்னைக்கு அவர் தலைவருக்கு சொன்ன கதை வந்து பேய் படமா. பேய் படத்துல கமல் வந்து ஒத்துக்க மாட்டேன்ட்டாராம் பேய் படம், அவரோட இதுக்கு ஒத்து வராது அப்படின்னு. மகேந்திரன் இருக்கார்ல, அவர் வந்து கன்வின்ஸ் பண்ணி நார்த்த நல்லா ஓடும் அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணி தான் அந்த ஸ்கிரிப்டை ஒத்துக்க வச்சாங்களாம். அப்புறம் தலைவர்கிட்ட போய் கதை சொன்னாராம் சுந்தர்சி. ஆனா அவர் தலைவர் என்ன சொல்லிட்டாராம், இது இன்னும் கொஞ்சம் நான் எல்லா கரெக்ஷன் எல்லாம் சொல்லி சொல்லி இருந்தாராம். நேத்து தான் ஃபுல் கதை போய் சொன்னாராம். சுத்தமா ரஜினிக்கு பிடிக்கவே இல்லையா அந்த கதையே. அதனாலதான் அவர் வந்து அந்த மாதிரி போட்டு வெளியே வந்தாரு. நேத்தே சொல்லி நேத்து காலையில அவ்வளவு பெரிய பிரஸ் நோட் எழுதி. கமல் ப்ரோ உங்களுக்கு பிடிச்ச புல்லு இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச புல்லு பேர் ஒண்ணு சொல்லுங்க. என்னது? உங்களுக்கு பிடிச்ச புல்லு இல்ல தெரிஞ்ச புல்லு பேர் ஒண்ணு சொல்லுங்க. புல்லா? புரியல ப்ரோ, என்ன சொல்றீங்கன்னு. புல்லு 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 புரியல, எனக்கு சத்தியமா புரியல என்ன சொல்றீங்கன்னு. அடவங்க, நீங்க ஒருத்தர் நான் ஒருத்தர் கேள்வி கேட்க வந்து நீங்க ஒண்ணு அதுக்கு மேல அஜித் பல்தான் யார வேற ஸ்பீக்கர் உள்ள யாரா சொல்லுங்க. பிடிச்ச புல்லு ஏதாவது தெரிஞ்ச புல்லு ஏதாவது சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச புல்லு அருகம்புல்லு. ஓகே, அடுத்து அஜித் பல்தான் சொல்லுங்க. எனக்கவே அருகம்புல்லு தாங்க தெரியும். எனக்கு வந்து ஓல்டு மங்க், அதுக்கப்புறம் புல்லு இல்லைங்க, புல்லு புல்லு. நான் வேற வாய்க்கு வந்துடுறோம். எதுக்காக இல்ல இது இருங்க, எதுக்காக வந்தேன்னா இத இப்ப ஜோசியக்காரங்கிட்ட போனீங்கன்னு வச்சுக்கங்களேன், அவ பிடிச்ச புல்லு இல்ல தெரிஞ்ச புல்லு ஒண்ணு சொல்லுவாங்க. ஏன்னா புல்லுன்னு சொன்னாலே எல்லாத்துக்கும் தெரிஞ்ச அருகம்புல்லு தான். அவங்க உடனே நீங்க நினைச்ச புல்லு வந்து அருகம்புல்லு சரியா அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? அடுத்து வந்து ஒரு பூ பேர் சொல்லணும். சாமிக்கு உகந்த மல்லிப்பூ இருக்கக்கூடாது, இந்த பூ இருக்கக்கூடாது, அந்த பூ இருக்கக்கூடாது, ஒரு 4 பூ சொல்லிடுவாங்க. சொல்லிட்டு பூ சொல்லணும், மிச்சம் இருக்க ஒரே ஒரு பூ தான் இருக்கும். அந்த பூ நீ புரியல கரெக்டா அந்த ஒரு பூவா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எப்படின்னா ஒரு ஒரு மனதத்துவ முறையில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியாம உங்களை ஏமாத்துறது, ஆனா உங்களுக்கே தெரியாம ஏமாத்துறது. அது மாதிரி நீங்க சொல்ற காரணம் சொன்னீங்களே, இப்ப 3 காரணம் 3 பேர் சொன்னாங்க. ஏதாச்சும் ஒண்ணு அப்பதான் உண்மை, ஏதாச்சும் ஒண்ணு உண்மையாயிட்டா இந்த 3ல சொன்னது உண்மையாயிரும்ல. அந்த கேட்டகரியில சொல்றதுதான் அழகா சொல்லியிருக்கிறாங்க. அழகா எல்லாரும் சூப்பர். ஆக்சுவல் ரீசன் வேற. அது வந்துட்டு நான் சொன்ன மாதிரி கிரியேட்டிவ் டிஃபரன்ஸ் தான். பட் ஆனா வந்துட்டு அவங்க சொன்னதெல்லாம் வந்துட்டு இல்லைங்க, அதெல்லாம் வந்துட்டு டோட்டலாவே வந்து வேற வேற ஒரு இதுவு. சுந்தர்சி பண்ண மாட்டாரு அந்த படத்தை, அவ்வளவுதான். வேற யாருமே பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவுமே வந்து இப்போதைக்கு கஷ்டம். ஆனா இன்னொரு பாசிபிலிட்டிஸும் இருக்கு. இது வந்து நான் சொல்லிக்கிறேன், பட் ஆனா வந்துட்டு இது எப்படி நீங்க எடுத்துப்பீங்கன்னு தெரியல. பட் ஆனா சொல்றேன், மேபி சுந்தர்சி படம் பண்ணலாம் ரஜினி கூட, ஆனா ப்ரொடக்ஷன் வேறையா கூட இருக்கலாம். கரெக்டா சொல்லிட்டேன்னா இல்ல வேற மாதிரி எதுனா குழப்பிட்டேன்? ஓகே ப்ரோ, ஓகே. இல்ல கரெக்டா தான் சொன்னீங்க. பட் ஆனா இந்த ஆர்கேபில ரஜினி பண்ற படம் கன்ஃபார்மா நடக்கும் தானே, வேற ஏதாவது டைரக்டர் கூட? அதாவது நான் சொல்றேன்ல, இப்போ டைரக்டர் கிடைக்கிறத பொறுத்து. அதாவது நான் இப்பயும் சொல்றேன், நான் அப்பயும் சொல்றதுதான், எப்பயுமே சொல்றதுதான், திரும்பி இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் சொல்றேன். டைலாக் எல்லாம் சொல்றேன்ல, எடுத்துக்க வேண்டாம். இந்த 2 விஷயங்கள் ஏதோ ஒரு விதத்துல இணைஞ்சாலுமே, இவங்க 2 பேருமே இணைஞ்சாலுமே அதுல பல சிக்கல்கள் இருக்கு. அதுல ஒரு சிக்கல் தான் நேற்று நீங்க பாத்தீங்க அந்த பிரஸ் ரிலீஸ். அந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து மாறும், பல இதுகள் வந்து இதுவா இருக்கும். இப்போ இவருக்கு ரொம்ப பிடிச்சது அவருக்கு பிடிக்காம போகலாம், இல்ல அவருக்கு ரொம்ப பிடிச்சது இவருக்கு பிடிக்காம போகலாம். 2 பேருமே ஒரே வேவ்லென்த்ல இருக்கிறது வந்துட்டு அவ்வளவு ஈஸி கிடையாது. ஏன்னா அவங்க 2 பேருமே வேற வேற மைண்ட் செட்ல வேற வேற மாதிரி படங்கள் கொடுத்து வேற வேற ஜோன்ல வந்த ஒரு ஹீரோக்கள். அவர் கட்டத்துக்கு மேல பிரிஞ்சு டோட்டலா இவர் ஒரு ரூட் அவர் ஒரு ரூட், இப்படிதான் வந்தாங்க. சேரணும்னா இவர் ப்ரொடியூஸ் பண்றாருன்னா கண்டிப்பா இவரோட இன்புட் அங்க இருக்கும். அவரும் சும்மா கிடையாதுல்ல, 40 வருஷமா வந்து சூப்பர் ஸ்டாரா சும்மா இருக்க முடியும்? அவருமே வந்துட்டு அவர் சைட்ல இருக்கிற இன்புட் கொடுக்காமையா வந்துட்டு இத்தனை வருஷம் படம் வந்து, அதாவது 100ல வந்து ஒரு 80 to 90% ஹிட் வச்சிருக்கிற, கமர்ஷியலா ஹிட் வச்சிருக்கிற ஒரு ஸ்டார் அவர் வந்துட்டு அவர் சைட்ல வந்துட்டு இருக்கிற இன்புட் அவர் கொடுக்க மாட்டாரு.
அப்படி கொடுக்காமயே வந்துட்டு அவர் இவ்வளவு மத்தவங்க சொல்றது மட்டும் வச்சு அவர் இவ்வளவு இது அவருக்கு ரசிகர்களுக்கு என்ன பிடிக்கும்னு வந்து ஒரு விதமா பார்த்து பண்ண அது ஒன்னு ரெண்டு மிஸ் ஆகும் தான். ப்ராபபிலிட்டி படி பார்த்தோம்னா வின் ரேஷியோ வந்து அவருக்கு அதிகமா இருக்குல்ல, அது அது அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவும் வரும். இங்க எல்லாமே வந்துட்டு இப்ப டேரக்டருக்குன்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். அது அது இவங்க 2 பேர்ல யார் கூட ஒத்து போகுதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. 2 பேருக்குமே பிடிக்கணும் டேரக்டர், அது 2 பேருக்குமே கன்வின்ஸ் பண்ணணும். இப்போ ஒருத்தர் கன்வின்ஸ் ஆகி ஒருத்தர் கன்வின்ஸ் ஆகலைன்னா ஓகே அவருக்கு பிடிச்சிருக்கு அப்ப நான் பண்றேன் அப்படின்னு பண்ண மாட்டாங்க. இது அந்த மாதிரி கிடையாது இவங்க 2 பேரும் சேர்றதுல. அதுதான் இதை ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்ல வர்றேன். கேக்குதா ப்ரோ? ரஜினிக்கு பிடிச்சிச்சுன்னா இப்ப ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பிடிச்சிருந்தா கமல்ஹாசனுக்கு பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. அவருக்கு பிடிச்சதுன்னா இவ்வளவு ஓகே அவருக்கு பிடிச்சிருக்க நான் பண்றேன் அப்படின்னு இவரும் சொல்ல மாட்டாரு. 2 பேருக்குமே அது உள்ள உடன்பாடு இருந்தா மட்டும்தான் பண்ணுவாங்க. இவங்க 2 பேருமே வந்துட்டு அந்த மாதிரி தான் வந்து இத்தனை வருஷமா வந்துட்டு அவங்களோட டிசிஷன் கண்டிப்பா எடுப்பாங்க. அவங்களோட இது தலையீடு இல்லாம டிசிஷன் வந்து ஓகே அவருக்கு பிடிச்சிருக்கு ஆசைப்பட்டாங்க நம்ம பண்ணணும் அப்படின்லாம் பண்ணவே மாட்டாங்க. அதனாலதான் இந்த ப்ராஜெக்ட்ல வந்து ஸ்டார்டிங்ல இந்த ஒரு இதுல இப்படி ஆகுது. பிளஸ் நடிகர்ல எல்லாம் வந்து வேற மாதிரி போகும். அதெல்லாம் வந்து சேர்ந்து நடிகர்லாம் வந்து அதை பத்தி எல்லாம் நான் வந்து இப்போதைக்கு நான் அதை பத்தி பேசவே மாட்டேன். நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. மூக்குத்தி அம்மன் 2 என்ன அவ்வளவு சிறப்பா வந்திருக்கு, அந்த படத்தை போட்டு காமிச்சு அப்பா இது கால் சீட் வாங்குற அளவுக்கு. இது யார் சொன்னது? அவங்களே தான். மூக்குத்தி அம்மன் 2 அவுட்டே எடுக்கலையே. அவங்க ஃபர்ஸ்ட் காப்பி போட்டு காமிச்சாங்க, அதை பார்த்து தான் 2 பேரும் சொல்றேன் ஃபர்ஸ்ட் காப்பி அவுட்டே எடுக்கலையே. இப்படிதான் ஒரு 3 பேர் உட்காந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ப்ரோ கேக்குதா ப்ரோ? சொல்லுங்க ப்ரோ. கேக்குதா? ப்ரோ இந்த பாபாத்தியார் படம் எப்படி ப்ரோ டிசம்பர் 5th சொன்ன மாதிரி ரிலீஸ் ஆகுமா இல்ல எப்படி போஸ்ட்போன்டா? அதை பத்தி எந்த அபிஷியல் நியூஸும் இல்ல. ஸ்டுடியோ அதாவது சொல்லட்டுமா, அது அவங்களுக்கே தெரியாது. சும்மா ப்ரோ, பட் அது டிசம்பர் 5 வந்து ரிலீஸ் ஆகலைன்னா ஓடிடி கேன்சல் ஆயிருந்தாங்க. அது பெரிய பிக் இதா தானே போகும். அப்படிலாம் ஆகாது, பேசிப்பாங்க. ஆனா எனக்கு போஸ்ட்போன்மெண்ட் தான் அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எந்த அப்டேட்டுமே இல்ல ப்ரோ. சிங்கிள் ஆடியோ லான்ச் ட்ரெய்லர் எதுவுமே இல்ல. அதுக்கப்புறம் டேட் அனௌன்ஸ் பண்ணதோட சொல்றேன் அது அவங்களுக்கே தெரியாதுன்ற. அவங்களே வந்து என்ன முடிவுல இருக்காங்கன்னு அவங்களுக்கே தெரியல. இப்போ வரையுமே வந்துட்டு பாசிட்டிவ் சைன் இல்ல ப்ரோ அதுக்கு. ஓகேங்களா? ஓகே ப்ரோ. எல்லைக்கேவும் அதே மாதிரி தானா ப்ரோ? எல்லைக்கு பாசிட்டிவ் தான் வந்து இப்போதைக்கு ஒரு இது. மேபி அது அடுத்த வாரத்துல அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வரும். மேபி அடுத்த வாரம்னா இப்படி கரெக்டா ஒரு 4-5 நாள்ல வர வாய்ப்பு இருக்கு. அப்படி வரலன்னா அதுவுமே பாசிட்டிவா நடக்காது. ப்ரோ எனக்கு ஒரு சின்ன டவுட் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ என்ன ப்ரோ AK-64 இருந்து இவர் விளையிட்டாரா ப்ரோ ராகுல்? நாளைக்கு அவர் ஒரு போஸ்டர் போடுவார் பாருங்க, அப்ப தெரிஞ்சிருக்கும். இல்ல ப்ரோ அதான் கேக்குறேன். அதாவது அபிஷியலா சொல்றதுக்கு முன்னாடி நம்மளே எதுவும் சொல்ல முடியாது ஒரு சில விஷயங்கள். பட் ஆனா உங்களுக்கு அப்டேட் இப்போ வராது. போதுமா? இந்த மந்த்ல கிடையாதா ப்ரோ அப்பனா அப்டேட் எங்களுக்கு? இப்போதைக்கு வராதுங்க. இப்போதைக்கு இந்த வாரம் வராது. இந்த வாரம் வரும்னு சொன்னோம். வரும்ன்ற ஒரு பாசிட்டிவ் இது இருந்ததுல, ஒரு டாக் இருந்ததுல, அது வராது. சரி ப்ரோ. ப்ரோ அதே மாதிரி கருப்பு ஜான் ரிலீஸா ப்ரோ சூர்யா? இல்ல ப்ரோ, பிளான் பண்ணலாம். ஒன்னும் ரிலீஸ் டேட் வந்து லாக் பண்ணல. லைக் இந்த ஜான் 26 இந்த மாதிரி இல்லைன்னா ஏப்ரல் 10th நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. என்னன்னு தெரியல. இல்ல ஜான் வந்து பாசிபிலிட்டி கம்மி தான். நான் ஒன்னும் அவங்க அந்த டீம்லயே வந்துட்டு ஒன்னும் அந்த டேட் வந்து ஃபைனல் பண்ணல. ஜான்ன்றது வந்துட்டு அவங்க லீஸ்ட் ப்ரியாரிட்டி தான் ஜான். ஏப்ரல் நல்ல டேட் தான். இப்பதான் வந்து அவங்க அந்த பெண்டிங் ஒர்க்ஸ்க்கான வேலைகள் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா ஒரு பிளான் இது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சும்மா ப்ரோ, மூக்குத்தி அம்மன் 2 கருப்பு இதுல எது ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகும்? கருப்பு தான்.
மூக்குத்தி அம்மன் 2 நிறைய இருக்குப்பா, கொஞ்சம் பெண்டிங் நிறைய இருக்குப்பா அதுல. அது வேலைகளும் நிறைய இருக்கு. அது வைக்க நல்லதுதான். பல்தான் ப்ரோ, என்ன பிரச்சனை இன்னைக்கு? ஏதோ கிரிக்கெட்ல பவுமா என்ன என்ன சொன்னாங்க? ஹிந்தியில ஏதோ சொன்னாங்க, ஒன்றும் புரியல. எல்லா ட்விட்டர்லயும் போட்டுட்டு இருக்காங்க. பவுமா சொல்லு, பவுமாவையா? பவுமாவையா சொன்னாரு? ப்ரோ இன்னைக்கு இன்னைக்கு மும்பை இந்தியன்ஸ் வந்து ஒரு எலிவேஷன் புமராக் போட்டதுக்கு அப்புறம் தான் மேட்ச் நடக்குதுன்னு எனக்கு தெரியும். அப்படியா? இல்ல ட்விட்டர் நானும் பார்க்கல, எனக்கும் சுத்தமா தெரியாது. ட்விட்டர்ல ஃபுல்லா அதை போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னதான் நம்ம ஹிந்தியில பேசுறாங்க, ஒன்றும் புரிய மாட்டேங்குது. என்ன சொல்லிட்டாங்க என்னன்னு தெரியல, அதனால கேட்டேன். எனக்கு கிரிக்கெட் நவம்பர் 30 தான் ப்ரோ, அது வரைக்கும் ஃப்ரீ தான். 27க்கு அப்புறம் கிரிக்கெட்டே பார்க்க மாட்டீங்களா பல்தான்? புரியல. 27க்கு அப்புறம் கிரிக்கெட்டே பார்க்க மாட்டீங்களா? அதுக்கப்புறம் ஐபிஎல் பார்க்கலாம், இவனுங்க விளையாடுறது எங்க பார்க்கலாம், T20 பார்க்கலாம். கமல், உங்களுக்காவது ஹிந்தி தெரியுமா? என்ன பிரச்சனை? ஏதோ பால் ஏதோ அடிச்சதுக்கு ஏதோ ஹிந்தியில ஏதோ பாடி ஷேமிங் பண்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்குதான் பவுமா வந்து ஹிந்தி அது ஏதோ இது ஏதோ ஒரு ஹிந்தியில் ஏதோ பாடி ஷேமிங்கோ இல்ல கெட்ட வார்த்தையோ. இருங்க, மாவீரன் ப்ரோக்கு நான் அதை அனுப்பி விடுறேன், அவர் சொல்லுவாரு என்னன்னு, அவருக்கு தெரியும். அவருக்கு டிஎம் பண்ணுங்க, மேல அனுப்பாதீங்க. இதை வேற மேல அவருக்கு அனுப்பி அனுப்புறீங்களே. விடுறேன், அவருக்கு தெரியும். கிரிக்கெட்டை பத்தியா? இல்ல ஹிந்தி டிரான்ஸ்லேட், ஒரு வார்த்தை ஹிந்தியில அனுப்புறேன், அதை டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லணும். நாளைக்கு நேரம் கமலை கையிலேயே ஓடிக்க முடியாது. சிஎஸ்கேல இருந்து அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட், ப்ரோமோ வீடியோ வந்துடும், ரிட்டன்ஷனும் வந்துடும். நீங்க பேசுறது எல்லாமே எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகி கேக்குது. எனக்கு மட்டும் தானா? நான் பேசுறது மட்டுமா இல்லை எல்லாருமேவா? இல்ல எல்லாரும் பேசுறதுமே அப்ப எனக்கு தான் பிரச்சனை. இல்ல அப்ப உங்களுக்கு மட்டும்தான், மற்றவங்க எல்லாம் தெளிவா கேக்குது. என்ன கமல், நான் வாழ்ந்த காட்டிலே வேங்கை வந்து நிரப்பிடும் கதையோவா? என்னது? வேங்கை வாழ்ந்த காட்டிலே வேங்கை வந்து நிரப்பிடும் கதையோவா, அந்த சாங் வந்துருமாங்கிறேன். நோ நோ நோ, காட்டுல எப்பயுமே ஒரே சிங்கம் தான் இருக்க முடியும். அப்ப சேட்டன் வந்தாலே சேட்டை செய்ய வந்தாலே தானா? ஆமா, அதுதான் கரெக்டா இருக்கும். இலுமினாட்டி. எனக்கு தெரிஞ்சு ரெண்டுமே நல்லா தாங்க இருக்கும். அவங்க செட்டா வருது. ஆனா எனக்கு ஒரு டவுட். சொல்லுங்க தோழர். காட்டுல ஆக்சுவலா நிறைய சிங்கம் இருக்க முடியும் தானே? எங்க 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 காட்ட ஒரே சிங்கம் தான் தோழர். கொஞ்சம் அருமையான காணப்போல. பிரகாஷ் ப்ரோ, அந்த ட்ரெய்லர் பத்தி சொன்னீங்களா நீங்க? இது தேரேஷ்குமேவா? பாத்துட்டீங்களா? சொல்லுங்க. போஸ்டர் ஒரு மாதிரி நல்லா இருக்குன்னு சொல்ல முடியல, நல்லா இல்லைன்னு சொல்ல முடியலங்கிற மாதிரி இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச கண்டென்ட் இருக்கும் போலயே. அவன் என்ன ஒரு டாக்ஸிக்கா? உயரம்னு சொல்ல முடியாது, ஒரு குள்ளன்னு சொல்ல முடியாது சார். ஓவர் டாக்ஸிக்கா இருக்கும் போல. அப்படியே நம்ம போஸ்டர் FDFS தான். என்ன ட்ரெய்லர்? கடைசியில ஒரு பைக் தேரேஷ்குமேன். தேரேஷ். ஆமாமா, இப்பதான் பார்த்தேன், ஒரு 1 hour முன்னாடி. எப்படி ஹிந்தி தோழர் ட்ரைலர் தான் உங்களுக்கு? விட்டுருக்காங்க போல. நான் ஹிந்தி ட்ரைலர் தான் பார்த்தேன். கடைசியில ஒரு பேட் வேர்டு ஒண்ணு பயங்கரமா பேசுறாரு. இது சப்டைட்டில் வந்துச்சு. இல்ல இது எங்க அண்ணன் வேளாத இல்ல. என்னது பிரகாஷ் ப்ரோ? இல்லங்க, ஆதி ட்ரைலர் பார்த்துட்டே இருந்தாரு.
ஆனா பார்த்துட்டே மட்டும் முடிச்சிட்டாரு. டீட்டெயிலா சொல்லவே இல்லையே, எனக்கு புரியலையே. அவர் அப்படிதான் முன்னாடி இருந்தாரு, ஒரு சிங்கம் ஒரு காட்டுல தான் இருக்கும், ஒரே வழியில முடிச்சுட்டு போயிட்டாரு. திருக்குறள் மாதிரி முடிக்கிறாரு. அவர் ஆதி தானே, இல்ல வந்து ஆதி ஒருத்தர், ஆதி மாதிரி ஒருத்தர் வருவாரு, அவர் வந்து இப்போ ஒரிஜினல் ஆதி ஐடியிலே வந்துட்டாரான்னு தெரியல, போயிட்டாரு. பிரகாஷ் ப்ரோ, ஜடேஜா போறதை பத்தி உங்களோட கருத்து என்ன ப்ரோ? பிரகாஷ் ப்ரோ கேக்குதா? அவரே ட்ரீம் கேக்குது ப்ரோ. கேக்குது. இப்போ இல்ல கொஞ்ச நேரம் முன்னாடி கேட்கல. கவலையில இருக்காரு, நீங்க ஜடேஜா போறத பத்தி கேட்டுட்டு இருக்கீங்க. இல்ல தினேஷ், நீங்க கேட்டபோது கேள்வி அதான் எனக்கு கிட்டத்தட்ட என்ன, கையே போச்சு விரல போனா என்னங்கிற மாதிரி ட்ரீம் லெவலே போச்சு. இப்ப யாரை தூக்குனா நமக்கு என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நானே மனநில இருக்கேன். யாரோ எங்கேயோ போங்கப்பா. எனக்கு இவர் கமல் கொஞ்சம் முன்னாடி சொன்னார்ல, அப்ப திருட்டு பயில விவேக் சொல்ற மாதிரி தான் இருந்துச்சு. இவரு அந்த டீம் போயிட்டாரு, அவர் இந்த டீம் போயிட்டாரு, இவர் எந்த டீமுக்கோ போயிட்டாரு. அப்ப இல்ல, யாரோ ஏதோ டீமுக்கு போயிட்டாங்க, அவன் பிச்சு போயிட்டு அந்த பிளேயர்ஸுக்கு அந்த ஒரிஜினல் டீம் தெரியாத அளவுக்கு போயிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த திடீர்னு மேட்ச் இப்ப அடுத்த மாசம் ஆரம்பிச்சான்னு வச்சுக்கோங்க, ஒரிஜினல் அவன் டீம் கன்ஃபியூஸ் ஆயிரும், நம்ம எந்த டீம்ல இருக்கோம் அவங்களுக்கே தெரியாத அளவுக்கு இப்ப அந்த அளவுக்கு கன்ஃபியூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இல்ல பிரகாஷ், அப்படி இல்ல. ட்ரீம் 11ல பெய்ட் கான்டெஸ்ட் மட்டும் தான் போயிருக்கு. நம்ம ஆடுறதெல்லாம் டோர்னமெண்ட் மாதிரி நமக்குள்ள வச்சு ஆடுறது தானே, அதை ஸ்டில் ஆடலாம் தான். அதான் அது மட்டும் தான் ஆட முடியும். நான் எனக்கு அது மட்டும் பெனிஃபிட் இல்லை. எனக்கு நான் எதுவும் ட்ரீம் லெவன்னாலே இது வரைக்கும் என்னன்னா, அந்த ஸ்மால் லீக் போடுவேன் நிறைய, இந்த 4 பேர் மட்டும் கலந்துக்கிறது, 3 பேர் மட்டும் கலந்துக்கிறது. ஆமா, அதுலதான் நல்ல காசு வரும். அதுல நல்ல காசு வரும். ஒரு 3350 ரூபா போட்டோம்னா ஒரு 10,000 ரூபா கிடைக்கும். அது மாதிரி ஒரு 4 கண்டஸ்ட் போட்டோம்னா ஒரு 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 என்ன சொல்றது, அந்த ஒரு டோர்னமெண்ட்ல நமக்கு ஒரு அமௌண்ட் தேரும். அது வரைக்கும் இத்தனை வருஷம் சந்தோஷமா ஓடிட்டு இருந்துச்சு. அதனாலதான் ஐபிஎல்ல கத்துக்கிட்டேன், கிரிக்கெட்டே அதனால கத்துக்கிட்டேன்னு. எனக்கு முன்னாடி கிரிக்கெட் அதுக்கு முன்னாடி பார்க்க மாட்டேன். இது எதுக்கு அழுத நம்ம பாத்துக்கிட்டு ஐபிஎல், இந்த ட்ரீம் லெவனுக்காக ஐபிஎல் பார்க்க ஆரம்பிச்சு, அதனால கிரிக்கெட்டை பத்தி தெரிஞ்சு, அதனால எல்லா மேட்சையும் பார்க்க ஆரம்பிச்சு, அப்புறமேட்டு இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட் எல்லாம் பார்த்து அதுலயும் கலந்து கண்டஸ்ட்ல கலந்துக்கிட்டு போய் இப்படி போய் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட நேரத்துக்கு அப்புறம் பாவிகளா ஒண்ணுமே தெரியாதப்போ எதுவுமே சும்மா இருந்தீங்க, எல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட அப்புறம் எல்லாத்தையும் கழட்டி விட்டு போயிட்டீங்களா பாவிக்கிற மாதிரி எல்லாம் போச்சு. இப்ப எல்லாமே போயிடுச்சு. ஆமா, எனக்கு இது வேற, எனக்கு நான் பொழுதுபோக்கு அதிகமா இந்த போக்கர் விளாண்டுருப்பேன் ஆன்லைன்ல. அதுவும் போயிடுச்சு. அப்புறம் இந்த இதுவும் போயிடுச்சு, ட்ரீம் 11ம் போயிடுச்சு. சரி, நீங்க கேட்டீங்க தினேஷ், நீங்க சொல்லுங்க, ஜடேஜா போனது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? யோகி பாபு ரெமோ படத்துல கேட்பாங்களா, அந்த மாதிரி கேட்கறேன், உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எனக்கு கொஞ்சம் ஃபீலிங்கா தான் ப்ரோ இருக்கு. ரொம்ப வருஷமா சென்னையிலே விளையாண்டுட்டாரு அவரு. ஒரு நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் வேற, நல்ல செம ஃபீல்டிங் பண்ணுவாரு, டக் டக்குன்னு ஓவர் போட்டு வேலையை முடிச்சிருவாரு. கொஞ்சம் ஃபீலிங்காக தான் இருக்கு, என்ன பண்றது. ஆனா இப்ப ஃபார்ம் அவுட்ல தானே இருக்காரு. சோ உங்களுக்கு அப்போ அது ஒரு இதுவா இல்லையா உங்களுக்கு? சரி, இப்போ வெறும் சென்டிமெண்ட்காக ஒரு ஆள டீம்ல வச்சுக்கணும்ன்ற மாதிரி உங்களுக்கு அப்ப உங்களுக்கு அந்த சொல்ல முடியாதுங்க. அவர் ஃபீல்டிங் ஓரளவுக்கு பண்ணுவாரு, 4 ஓவரை தள்ளிடுவாரு, என்னைக்காவது ஒரு நாள் பேட்டிங் கான்ட்ரிபியூட் பண்ணிடுவாரு. இல்ல ஃபீல்டிங்ல கன்ஃபார்மா ஃபீல்டிங் ஓரளவுக்கு ஃபீல்டிங் பண்ணுவாரு, எல்லாமே பண்ணுவாரு. ஏதோ ஒரு இதுல வந்து ஒரு 20 ரன் 25 ரன் தேத்திடலாம் அவர்கிட்ட இருந்து. இல்ல ப்ரோ, நான் கேள்வியை மட்டும் இன்னும் தெளிவா வச்சுக்கிறேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஜடேஜா ஒரு ஒர்க்லெஸ்ஸான அடிஷன் கிடையாது கண்டிப்பா. அதாவது நீ எடுத்தனா ஏதோ ஒண்ணுல, இப்போ பேட்டிங்கு பிளஸ் பவுலிங்கு பிளஸ் ஃபீல்டிங்னு ஏதோ ஒண்ணுல ஒரு எல்லா மேட்ச் எல்லா சீரீஸ்ல டோர்னமெண்ட்லயும் கான்ட்ரிபியூட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அதை கேட்கல. ஆனா நான் என்ன கேள்வி கேட்க வந்தேன்னா, இந்த பொசிஷனுக்கு இதை விட பெட்டரா, இந்த நான் சொல்றது ஒரு 6th பவுலராவோ இல்ல ஒரு 5th பேட்ஸ்மேனாவோ இந்த 7th பேட்ஸ்மேனாவோ ஆர் யார் இருக்கா இந்தியால இருந்து, யார் இருக்கா நீங்களே சொல்லுங்க. சிஎஸ்கேல இல்லங்க, நான் கேட்க வரதான், சிஎஸ்கே மாதிரி ஒரு டீமுக்கு வேற ஒரு ஆள் எடுக்கணும்னு நீங்க எதிர்பார்ப்பீங்களா? இல்ல ஸ்டில் நம்ம டீம் லாயல்ட்டி, பிரான்சைஸ் லாயல்ட்டின்னு இருக்கா, ஜடேஜா இருக்கிறதே பெட்டர்னு நினைப்பீங்களா? உங்களோட பார்வையில் அது எது பெட்டர்னு நீங்க நினைப்பீங்கன்னு கேட்க வந்தேன். அது வர ஆளை பொறுத்து. இல்ல ஆர்சிஎல் ப்ரோ, ஒரு நிமிஷம். ஆதி ப்ரோ, என்னன்னா லாஸ்ட் 2 இயர்ஸா ஜடேஜோட பவுலிங் கம்மியானதுக்கு முக்கியமான காரணம், நிறைய மேட்சஸ் அவன் ஓவரே கம்ப்ளீட் பண்ணல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுதான் பிரச்சனையே. அவன் நீங்க பாத்தீங்கன்னா அவனுக்கு ரன் விக்கெட்ஸும் கம்மியா இருக்கும், ஸ்கோரும் இருக்கும். ஆனா அவன் இந்த ருத்துராஜ் கேப்டன்சி வந்ததுல இருந்து அவன் ஸ்பின்னர்ஸ் அதிகமா யூஸ் பண்றது இல்ல. அண்ட் தென் ஜடேஜாவோட கோட்டாஸ் முடிஞ்சதே கிடையாது. அவன் 4 ஓவர் போட்டு போன சீசன்ல 14 மேட்ச் ஆடினான்னா அதுல எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 மேட்ச் கூட மட்டும்தான் அவன் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணிருப்பான். தவிர மற்ற எல்லா மேட்சுமே 3 ஓவர் 2 ஓவர் அப்படிங்கிறது மாதிரி தான் அவன் முடிச்சிருக்கான். அண்ட் தென் பேட்டிங் வைஸ் பாத்தீங்கன்னா அவனோட பொசிஷன்ல வந்து பேட்டிங் ஆடுற அளவுக்கு தான் அடிச்சிருக்கான். போன வருஷம் கொஞ்சம் ப்ரொமோஷன் கொடுத்தாங்க, 250 அடிச்சான்.
ஸோ கேப்பபிள் பேட்ஸ்மேன் தான் கரெக்ட். எனக்கு தெரிஞ்சு. இதுல இன்னொரு டவுட், அவர் மட்டும் இல்லைல்ல. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சுனில் நரேன், ரஷீத் கான்னு ஸ்பின்னர்ஸ் போட்டாலே புழக்க ஆரம்பிக்கிறாங்க, பயங்கரமா இது பண்ணதான் செய்யறாங்கன்றப்போ ருத்ராஜ் மட்டும் இல்லைல்ல. லைக் நீங்க நிறைய போன வாட்டெல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த டீம்ல வந்து நம்ம ஐயோ ஒருத்தர் இந்த ஃபைனலுக்கு வந்த டீம்ல அவருக்கே கடைசி வரைக்கும் அந்த நல்லா போட்டுட்டு இருந்தாரு. அவர் இத்தனைக்கும் அவருக்கே வந்து லாஸ்ட் ஓவர் வரைக்கும் ஒரு 2-3 மேட்ச் அவங்கள ஸ்கிப் பண்ணாங்க தானே. அப்படி போன இல்ல சீசன் bro. ஃபைனல்ஸ் வந்தாங்க சென்னை ஒரு டீம்ல. அவர் பேர் சென்னையோட டக்குன்னு வாயில வர மாட்டேங்குது எனக்கு. சென்னையோட பிச் படி ஸ்பின் தான் டாமினேட் பண்ணோம் சென்னைக்கு எப்பயுமே. கரெக்ட். ஆனா அததான் உடைச்சிட்டாங்க. ருத்ராஜ் வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. அடிக்க ஆரம்பிக்கல. இவங்க வந்து பழைய மாதிரி பிச்சு கொடுக்கல. ஆதி ப்ரோ கரெக்ட். பட் நீங்க அடிக்க ஆரம்பிக்கணுங்கும் போதும் ஜடேஜாவோட எக்கனாமி 8ல தான் இருக்கு. அவரோட எக்கனாமி எப்பவும் போலதான் இருக்கு. மத்தவங்க அடி வாங்குறாங்க. அவரோட இது பாட்டை அவர் பண்ணிட்டு போயிடுறாரு. ஜடேஜாவோட எக்கனாமி லாஸ்ட் 2 இயர்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாமே 8.5 தான் இருக்கே தவிர ஒரு ஐபிஎல்ல ஒரு 8.5 வச்சிருக்கு. அது இம்பாக்ட் பிளேயர் இருக்கும்போது கிரவுண்ட் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்டிங் பிச் ஆகிற கிரவுண்ட்ல ஒரு 8 தான் வச்சிருக்காரு. இல்ல அது உண்மைதான். ஆனா இப்போ ஒரு ஐபிஎலோட டீம் பெர்ஸ்பெக்டிவ், பிரான்சைஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பாத்தீங்கன்னா இப்ப அடுத்த 5 வருஷத்துக்கு இல்ல அடுத்த 2 வருஷத்துக்கு இல்ல அடுத்த 3 வருஷத்துக்குன்னு யோசிக்கும் போது ஒரு ஹார்ட் ஹிட்டிங் பேட்ஸ்மேன் மேல அவங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைப்பாங்களா, இல்ல ஒரு ஃபீல்டிங்ல ஒரு 4-5 ரன்னா சேவ் பண்ண முடியும்ன்ற, அல்லது ஒரு எக்கனாமி ரேட் 8ல தான் வச்சிருப்பாரு இவரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆளை இப்போ நீங்க நல்ல எக்கனாமி ரேட்லயே போட்டீங்கன்னா கூட அந்த 4 ஓவர்ல சிங்கிள்ஸ் தட்டிட்டு மீதி ஓவர்ல டிஸ்ட்ரக்டிவா ஹிட் பண்ணுவாங்க தானே. இப்போ நான் இந்த கேம் ஃபார்மேட் பத்தி பேசியிருக்கேன். இந்த ஒரு தனி பிளேயர் மேலே எனக்கு பெருசா ஒரு வன்மமோ அதெல்லாம் கிடையாது. ஆனா கேம் ஃபார்மேட்டாவே டிஸ்ட்ரக்டிவ் பேட்டிங் தான் ஒரு இதுவாயிடுச்சுன்றப்போ அவங்க இன்னும் இந்த வைபவ் சூரியவம்சி மாதிரி ஆட்களையோ இந்த மாதிரியான ஆட்கள் தானே டீம்குள்ள இன்னும் அடுத்தடுத்து ஃபியூச்சருக்கு ஹெல்ப் ஆவாங்கன்னு நினைப்பாங்க. ஒரு எக்கனாமிக் பவுலர்ன்றது இன்னைக்கு தேவையா இருக்கான்னு கேட்கறேன் T20ல. எனக்கு ஒரே டவுட், நீங்க வன்மத்தோட பேசல. இல்ல நீங்க வன்மத்தோட பேசுற, ஆனா நான் ஒரு வன்மத்தை கொட்டிக்கிறேன். அதை கொட்ட வேண்டியதாக கொட்டிக்கிறேன். இப்ப ஜடேஜா வந்து விக்கெட் போனோம்னா ஜாலியா கத்தி பயங்கரமா என்ஜாய் பண்ணி அடுத்து இவர் வரணும் குடிச்சிட்டு இப்ப ஜடேஜா போகும்போது வருத்தப்படுறது 2 பேரும் ஒரே டீம் வரப்ப எப்படி எனக்கு புரியல. அது வருத்தப்படுறது சந்தோஷமா சொல்லி குடிச்சது அதே ஃபேன்ஸ், வருத்தப்படுறதும் அதே ஃபேன்ஸ். எனக்கு ஒண்ணுமே புரியல. இல்ல பிரகாஷ், அது ஜென்ரலாவே இல்ல பிரகாஷ், அது ஒன்னே ஒண்ணு சொல்லவா, அது எப்பவுமே எல்லா ஐபிஎல்லயும் இருக்கும். என்ன தெரியுமா, பாதியா ஃபேன்ஸ் தெரிஞ்சிருப்பாங்க. எப்படின்னா இந்த ஜடேஜா அவுட் ஆகுறப்ப கத்துற கூட்டம் இருக்காங்கல்ல, அது பேசுறது கரெக்டா கேக்குதா? இல்ல ஆதி ப்ரோ உங்க வாய்ஸ் இஷ்யூன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து லோவா கேக்குது, அதுக்கப்புறம் தான் ஹையா கேக்குது. வாக்கிங்ல இருக்கீங்களா? ஆனா ஆரம்பிக்கும் போது ரொம்ப லோவா கேக்குது. ஒரு 10-5 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் ரொம்ப நல்லா கேக்குது. இப்ப கேக்குதா தெளிவா? இப்ப கரெக்டா கேக்குது. நான் என்ன சொல்ல வந்தேன்னா எல்லா ஐபிஎல்லையுமே ஃபேன்ஸ் வந்து பாதியா பிரிவாங்க பிராசு. எப்படின்னா ஜடேஜா அவுட் ஆகிறப்ப தோனி வராரு அப்படின்னு கத்துற பாதி சிஎஸ்கே ஃபேன்ஸ் இருப்பாங்க. டேய் ஏன்டா அப்படி கத்தி உசுர வாங்குறீங்க, அவனும் சிஎஸ்கே பிளேயர் தானடான்னு சொல்ற ஒரு கொஞ்சம் சிஎஸ்கே ஃபேன்ஸ் இருப்பாங்க. சோ அது இந்த மேபி இந்த ஸ்பீக்கர்ல வந்திருக்கிற அந்த மனசுடைஞ்சு போய் இருக்கிற சிஎஸ்கே ஃபேன்ஸ் தான் அந்த மீதி பாதியை சேர்ந்தவங்கன்னு நினைக்கிறேன். ஆனா பெரும்பான்மையா இந்த இதுல கத்துறவங்க எல்லாம் வந்து தோனி வராது அப்படிங்கிறது. அப்புறம் இன்னொன்னு சொல்லுவாங்க, ஜடேஜா வருத்தப்பட்டா சரிப்பா இந்த இதுல வரும்ல, சரி சார் ஏப்பா ஆனந்த் சாரிப்பா தலை வராருன்ற குஷியில கத்திட்டேன் அப்படின்னு அப்பவே நிறைய பேர் வந்து ரியலைஸ் பண்ணி கொஞ்ச நேரத்துல ட்வீட் போடுவாங்க, எங்க மன்னிச்சுக்கோங்க தெரியாம கத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி. ஜடேஜா ஒரு வாட்டி ஃபீல் எல்லாம் பண்ணியிருந்தாரு தெரியுமா, எங்க என் சொந்த கிரவுண்டுங்க, என் சொந்த கிரவுண்டு கத்துறாங்க, நான் அவுட் ஆடுறதுக்கு சந்தோஷப்படுறாங்க அப்படின்னு. அப்ப நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ட்வீட் போட்டிருந்தாங்க, அது சரிப்பா அது அந்த நேரம் சந்தோஷத்துல கத்திட்டேன் அப்படின்ற மாதிரி. அது எப்பவுமே இப்ப என்ன பிரச்சனைனா ஜடேஜா போறதுல அந்த ஜடேஜாவோட வாய்டு அடிக்க இவங்க 2 பிளேயர் உள்ள கொண்டு வர வேண்டியதா இருக்கு. அதுதான் இங்க பிரச்சனையே. ஜடேஜாங்கிற ஒரு பிளேயரை கொடுத்துட்டு அவரை ரீப்ளேஸ் பண்ணக்கு 2 பிளேயர்ஸ் இப்ப சிஎஸ்கேக்கு வேணும். அந்த நம்பர் 6ல வந்து அடிக்கிற பிளேயரும் வேணும், அதே மாதிரி பவுலிங் போடுற ஆளுமே இது மாதிரி டக்குன்னு ஃபாஸ்டா போடுற லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரும் வேணும். நூர் அகமது மட்டும்தான் இப்போதைக்கு இருக்காப்ல, ஸ்பின்னரும் வேணும். இப்ப தோனியோட வாய்டு அப்படி இப்ப எப்படி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க எந்த பிளேயர் எடுத்து இப்போ ஐ மீன் ஒரு டீமோட எந்த கீ பிளேயர் எடுத்துக்கிட்டாலும் அதுதானே கதை. இப்ப நீங்க தோனி எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, தோனியை ரீப்ளேஸ் பண்ணாம ஐ மீன் வேற ரீசன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே அவர் தான் பிரான்சைஸ் ரன் பண்றாரு, அவர் தான் கூட்டம் கூடுது, அதை தவிர்த்துட்டு நான் சொல்றேன்.
அதை தவிர்த்துட்டு பாத்தீங்கன்னாலும் தோனியோட இடத்த கீப்பரா ஒரு பயங்கரமான கீப்பர், பினிஷரா என்ன சொல்றது, இந்த இந்த ஒரு 2 ஓவர்ல இவ்வளவு அடிக்கணும் அப்படின்னா அதுக்கான கேப்பபிலிட்டி வேற யாருக்காவது இருக்கான்னு பார்த்தாலும் சந்தேகம் தான். ஸோ ஒரு பினிஷர், கேப்டன், அது விக்கெட் கீப்பர்னு ரெண்டையுமே, அப்புறம் ஸ்பாட்ல வந்து அந்த அட்வைசஸ் கொடுக்கறது அது இருக்குல்ல. அப்ப அப்படி பாத்தீங்கன்னா நீங்க தோனியை கடைசி வரைக்கும் மாத்தவே முடியாதுல்ல. இன்னொரு 40 வயசு ஆனாலும் அவர் திருப்பி அவரே தான் நீங்க பிலீவ் பண்ற இது பண்ணி டிபெண்ட் பண்ணி இருக்கணும்ல. ஒரு டீம் அப்படி இயங்க முடியாதுல்ல. அதுவும் குறிப்பா இங்க இருந்து நான் அடுத்த 5 வருஷத்துக்கு யோசிக்கிறேன், இங்க இருந்து நான் அடுத்த 3 வருஷத்துக்கு யோசிக்கும் போது ஒரு பிரான்சைஸ் அப்படி யோசிக்க முடியாதுல்ல. இல்ல ஆதி ப்ரோ, அதுதான் சொல்றேன். இப்ப அந்த ஒரு வாய்டு அடைக்கணும் தான் அவங்க சஞ்சு உள்ள கொண்டு வந்திருக்காங்க. சஞ்சு உள்ள வர்றால அவர் விக்கெட் கீப்பிங்ல இருந்து ஃப்ரீயா எடுத்துட்டு இம்பாக்ட் பிளேயரா கூட வந்தார்ல. அவர் டிசைட் பண்றதுதான். அவர் விக்கெட் கீப்பிங் பண்ணல, சஞ்சு பண்ணட்டும், நான் வந்து இம்பாக்ட் பிளேயரா வரேன்னு முடிவு பண்ணா அவரால் இம்பாக்ட் பிளேயர் வந்து அந்த இம்படைஸ் கொடுக்க முடியும். சஞ்சு வந்து ஓப்பன் பண்ணிட்டு அவர் விக்கெட் கீப்பிங்கும் பண்ணுவார். ஸோ அந்த ஒரு வாய்டு இருக்கு. அந்த பினிஷிங் மட்டும்தான் இப்போ ஆள் இல்லை. அந்த பினிஷிங்கான ஆள் எடுக்கணும். இப்போ ஐபிஎல் இந்த வருஷம் ஐபிஎல்லே வந்து சிஎஸ்கேக்கு டாப் 5 பயங்கரமா இருக்காங்க. அண்ட் தென் அந்த நடுவில் 6th இல்லை 8th இந்த 2 பிளேஸ்க்கு ஒரு பிளேயர் வேணும். அந்த பிளேயர் தான் இப்போ அவங்க எடுக்கணும். ஆமா, அதான் நான் சொல்றேன். இப்ப இம்பாக்ட் பிளேயரா அவர் வராருன்னா ப்ராபபிளி ஆக்சுவலா இம்பாக்ட் பிளேயர்ன்ற ரோல் இந்த பெஸ்ட் ஃபிட் ரோல் அவருக்கு. கடைசியில வந்து ஒரு 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 இது பண்ணிட்டு போக முடியும்னா, ஏன்னா நான் போன வருஷம் இது குறைஞ்சப்பே நான் சொன்னேன், ஸ்குவாட்ஸ் வந்து கிட்டத்தட்ட விக்கெட் கீப்பரா இருக்காரு அப்படின்னா 20 ஓவருக்கு வந்து ஸ்குவாட் பண்ணிக்கிட்டு எல்லாம் ஒவ்வொரு பாலும் உட்காந்து எந்திரிக்கணும். அவர் காலை வச்சுட்டு இந்த இதெல்லாம் இது பண்ணி நடப்பார்ல, இந்த கட்டெல்லாம் போட்டு நடந்துகிட்டு இருப்பாருல்ல, நான் அப்பெல்லாம் இருக்கும். அவருக்கு ஆல்ரெடி நீ இன்ஜுரி ப்ரோ, சர்ஜரி எல்லாம் பண்ணிருக்காரு. ஆமா, அது வேற இல்ல. இப்ப ஆக்சுவலா எனக்கு அதான் சொல்றேன், இம்பாக்ட் பிளேயர்ன்றது பர்ஃபெக்ட் ஃபிட். நீ வாட்டுக்கு வா, வந்து அடிச்சுட்டு என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டு அப்படியே கிளம்பி போயிடுப்பா அப்படிங்கிறது வந்து பக்காவான ஃபிட் அவருக்கு அந்த ரோல். நான் அதான் சொல்ல வரேன். இப்ப அந்த ரோலை கொடுக்க முடியும் தோனி கிட்ட. போன வாட்டி எனக்கு தெரிஞ்சு ஜடேஜா அந்த ரோலையும் பர்ஃபெக்டா பண்ணலன்றதுனால இந்த கால் எடுத்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் என்னோட இதுல. இல்ல ப்ரோ, போன வாட்டி ஜடேஜா என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஜடேஜா வந்து நம்பர் 4 அனுப்பிட்டாங்க ப்ரோ. அதுதான் நீங்க போன வாட்டி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து கொஞ்சம் சொதப்பினதுக்கு அப்புறம் செகண்ட் ஹாஃப்ல ஃபுல்லா ஜடேஜா நம்பர் 4ல போயிட்டு இருந்தான். நீங்க அந்த எம்ஐ மேட்சே பாத்தீங்கன்னா 4ல போயிருப்பான். அதுக்கடுத்து 2-3 மேட்ச் நம்பர் 4ல போனாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச் வந்து இவர் நம்ம சாம் கர்ன 4ல அந்த மாதிரி மாத்தி அனுப்பிட்டே இருந்தாங்க. பெர்ஃபார்ம் பண்ணலன்னா இப்படி பண்றதுன்றது தானே எல்லா இதுலயுமே. என்ன பிரச்சனை இல்ல ப்ரோ, அப்படி என்ன பிரச்சனைனா டீம்ல வந்து யாருமே பெர்ஃபார்ம் பண்ணும்போது அவனும் பண்ணலன்னா ஒண்ணுமே தெரியாது. ஏன்னா அந்த ஒரு ஸ்பாட்ல வந்து கொடுக்கும்போது அவனால எடுத்துட்டு போய் அடிக்க முடியுது. அது எல்லாமே ஜடேஜா பண்ணியிருக்கான். நீங்க 2023-24 பாத்தீங்கன்னா கடைசி 2 ஓவர் 3 ஓவர்ல கொண்டு வந்து கொடுக்கும்போது அவன் பயங்கரமா ஹிட் பண்ணியிருக்கான். ஆனா நீங்க அவனை 10 ஓவர் 12 ஓவர்லயே கொண்டு கொடுக்கும்போது அவனால அதை பண்ண முடியல. எடுத்துட்டு போலான்னு அது நியாயமான பாயிண்ட் தான். போன சீசன்ல வந்து ஏன்னா இன்னொன்னு நம்ம போன சீசன் சாம்பிளா எடுத்து பேச முடியும். டிசாஸ்டர் சீசன்றதுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, எல்லாத்தையுமே ஷஃபிள் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. அது ஒரு மாதிரி முதல்ல ஷஃபிளே பண்ணாம இருந்தாங்க, அதுக்கப்புறம் நிறைய ஷஃபிள்ஸ் பண்ணாங்க. அதனால அது ஒரு நீங்க 24 எடுத்து பாருங்க ஆதி ப்ரோ. 24 எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எல்லாம் ஜடேஜாவோட பவுலிங் பயங்கரமா இருந்திருக்கும். பேட்டிங் அவ்வளோக்கா வந்திருக்காது. அவனுக்கு பேட்டிங் பர்ஃபெக்டா செட் ஆனது அந்த கடைசி மேட்ச் ஆர்சிபி கூட மேட்ச். அப்போ 16th ஓவரோ 15th ஓவரோ இறங்குவான். அவன் விட்டு அவரும் தோனியும் விட்டு வெளுவெலும் நிறுத்திட்டு இருப்பாங்க. கடைசி 2 ரன் 10 ரன் ஷாட்ல வந்து குவாலிஃபை ஆக போயிருங்க. அந்த மேட்சுமே ஜடேஜாக்கு வந்து பெர்ஃபெக்டான பண்ணி கொடுப்பாங்க. ரன் ரேட்டும் ஈக்குவலா இருக்கும், வந்தானே அடிக்கிற ஆரம்பிக்கும். ஆனா நீ போன சீசன்ல என்னன்னா வந்து நம்ம நின்று ஆடுறதா இல்லை அடிக்கிறதாங்கிற மைண்ட் செட்ல அவங்க கொடுத்துட்டாங்க. 2 மைண்ட் செட்ல இருந்தங்காட்டி தான் ஜடேஜா செட் ஆகல. பட் ஆனா இப்ப போற இடம் ஜடேஜாக்கு பயங்கரமான செட் ஆகிற இடம். ஏன்னா அங்க இருக்கிற ஜடேஜா தவிர அங்க இருக்கிற எல்லாருமே வந்து இறங்கினா வெட்டி போட்டு பொழக்கணுங்கிற பிளேயர் தான் வரானுங்க. ஸோ ஜடேஜா வந்து ஜாலியா போயிட்டு நின்று எடுத்து கொண்டு போய் அந்த ஃபினிஷர்ட்டை கொடுத்தாங்கன்னா அவர் பக்காவா ஃபினிஷ் பண்ணிடுவாங்க. ஏன்னா ஜெய்ஸ்வால் இவர் நம்ம யாருப்பா அது நம்ம குட்டி பையன் கமல் டக்குன்னு பேர் வந்து சூரியவன்ஷி 1 டவுன்ல பாத்தீங்கன்னா பராக் வந்துருவாரு. துருவ் ஜுரேலு, சுபம் தூபே, 4 பேர் எல்லாரும் அடிக்கிற ஆளுதான். அதுக்கு இன்னொரு காரணம், சென்னை வந்து அடுத்த 2 வருஷத்துக்கு இல்ல ஜடேஜா எப்படி இருந்தாலும் ரிட்டையர் ஆயிடுவாரு ப்ரோ. அவர் அவ்வளவுதான் 2 வருஷம் தான் விளையாடுவாரு. சென்னை வந்து அவரு நினைச்ச அவரோட ஃபிட்னஸ்க்கு 5 வருஷம் விளையாடலாங்க, 2 வருஷம் இல்ல. அது மட்டும் இல்ல ப்ரோ, சென்னைக்கு ஒரு டிஸ்பரட்டா விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் வேணும். இவர் விளையாட மாட்டாரு அடுத்த வருஷம்லாம். இந்த வருஷமே பாதி விளையாடுவாரும். கொஞ்ச நாள் தோனி மட்டும் 50 வயசு வரைக்கும் விளையாடலாம். ஜடேஜா 2 வருஷம் தான் விளையாடுவாரா? யாருங்க இது? அவங்களுக்கு தேவை. அதனால அவங்களுக்கு வந்து
இன்னொன்னு சொல்லிடுறேன். ரெண்டு ரெண்டே விஷயம் சொல்லிடுறேன். அது என்னன்னா எச்சரிக்கையா நம்ம முன்னாடி சொல்லணும். டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். தக்லீஃப் பத்தி பேசும்போது சுகுமாரபுரம் எந்த அளவுக்கு குஷியா வருவாரோ ஓடி வருவாரோ, அந்த மாதிரி நீங்க வந்து தோனியை பத்தி பேசுறீங்கன்னா ஜாலியா போய் துள்ளி குச்சி ஓடியாடுவாரு. அது ஜாக்கிரதை நோட் பண்ணிக்கிங்க. அடுத்தது ரொம்ப நேரமா ஆர்டினரி மேன் நம்ம ஐயப்பா புதுசா யாரோ வந்திருக்காங்க. ஏற்கனவே ஸ்பீக்கர் வருவாரோ ஸ்டார்டிங் பீரியட்ல அவர் தான் வந்திருக்காரு. அவர் ரொம்ப நேரமா முன்னாடி கை தூக்கிடுவார். நடுவில் பேசலாம் அதெல்லாம் இன்ட்ரெஸ்டா பேசலாம். பிரதர் சொல்லுங்க, ஏதாவது பேசலாம் சொல்லிடுங்க. இல்ல ப்ரோ, டோலர் ஆடிட்டு தான் கிறிஸ்டின்னு டோலர் இல்ல இந்த ராகுல் பிகர் ரிலேஷன்ல போட்டுருந்தீங்க, டிசர்வ் பெட்டர்னு போட்டுருந்தீங்க, எதை மீன் பண்ணி போட்டுருந்தீங்க ப்ரோ? அதுவா இல்ல அதை பத்தி பேசலாமா? எனக்கு தாராளமா பேசலாம். நான் ராகுல் டிசர்வ்ஸ் பெட்டர்னு போட்டதுக்கு என்னன்னா, ஒரு கேண்டிடேட்ஸ் 2 பேர் தான் இப்போதைக்கு இருக்கிற கேண்டிடேட்ஸ். ஒன்னு மோடி, இன்னொன்னு ராகுல். சேனா உருப்படியா பேசுறது அப்படிங்கிற வகையில கொஞ்சமாச்சு ஒரு தொடர்ச்சியா அந்த ஹேட் ஸ்பீச்சுக்கு ஹேட்டுக்கு எதிராக இங்க இருக்கிற ஹேட் மாங்கரிங்க்கு எதிராக குரல் கொடுக்குற வகையில அப்படி நான் சொல்றது ஒரு தனிப்பட்ட ஆளா ஹி டிசர்வ்ஸ் பெட்டர்னு போட்டிருந்தேன். ஆனா காங்கிரஸா எந்த உழைப்புமே போடாம அந்த அவர் கட்சி சுத்தமாவே கட்சி தொண்டர்கள் ஆரம்பிச்சு காங்கிரஸ் கட்டமைப்புல ஆரம்பிச்சு எல்லாருமே ரொம்ப சோம்பேறித்தனமா எந்த இதுக்குமே இயங்காம இருக்கிறப்ப இதுதான் நடக்கும்ன்றது எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் தான். ஆனா வருத்தமா இருக்கும்ல, ஒரு ஹேட் மாங்கரிங் ஒரு ஆளுக்கு வந்து ஃபுல்லா ஒரு கட்சிக்கு வந்து இவ்வளவு நம்ம கண்ணெதிரா பாக்குறோம், இவ்வளவு அநியாயம் நடக்குது. அந்த கட்சிக்கு வந்து கொடூரமா எல்லாமே சரியா வேலை செய்யறாங்க அப்படிங்கிற பட்சத்துல அந்த மாதிரிலாம் இருக்கிறப்ப ஆப்போசிட்ல ஒரு சேனா இருக்கிற ஒருத்தருக்கு அது கிடைக்க மாட்டேதுன்றது அப்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அவ்வளவுதான் கம்பேரிட்டிவ்லி சொன்னேன். அதுதான் சொன்னேன் ஹி டிசர்வ்ஸ் பெட்டர் அப்படின்னு. அப்படி பார்த்தா அவரும் அவருடைய கட்சி எல்லாத்தையும் கட்டமைக்கிறதுக்கான விமர்சனம்னு பார்த்தா காங்கிரஸ் மேலதான் விமர்சனம், கட்சிக்காரங்க மேல, சப்போர்ட்டர்ஸ் மேல, இன்னொன்னு பண்ணையார் மனப்பான்மையிலதான் பாதி பேர் செஞ்சுட்டு இருப்பாங்க அந்த தலைமையில கூட. சோ எனக்கு இது நடக்கும்ன்றது தெரிஞ்சதுதான், அதுல டவுட் எல்லாம் கிடையாது. ஆனா கொஞ்சம் தோணும்ல நமக்கு, 1000 இருந்தாலும் இந்த இதுல வரும்ல ரிதம்ல உனக்கு கொஞ்சம் நல்லது நடந்திருக்கலாம் பாண்ணு இந்த மாதிரி. கரெக்ட் தான் ப்ரோ, நமக்கு சேம் தாட் தான். ஏன்னா ஒரு நல்ல ஒரு ஆப்போசிஷன் வேணும் இந்தியா மாதிரி ஒரு மிகப்பெரிய கண்ட்ரிக்கு. அது சுத்தமா இல்லாத மாதிரியே ஒரு பிம்பம் கிரியேட் ஆயிட்டு. இல்ல ப்ரோ, அது மட்டுமே கூட இல்ல பிரதர். நான் இன்னொன்னு நான் எப்பவுமே சொல்லுவேன், நான் வெறும் இத மோடிக்கு மட்டுமே சொல்ல. இப்போ நான் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் எடுத்துக்கிட்டா கூட நான் இப்ப என்ன கேட்டீங்கன்னா உள்ளதுல பெஸ்ட் டிஎம்கே தான் சொல்லுவேன். நான் அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவேன்னு சொல்லுவேன். இப்ப எடுத்துக்கிட்டா என்னுடைய கரண்ட் இதை எடுத்துக்கிட்டா. ஆனா அப்ப கூட நான் சொல்றேன், நான் சப்போர்ட் பண்ற பார்ட்டியா இருந்தாலும் கூட நான் சொல்றேன், மோனோபோலி என்னைக்குமே ஆபத்து தான் விளைவிக்கும். தனி ஒரு ஆளுன்றது இருக்கிறது இருக்குல்ல, அது எப்பவுமே ஆபத்து தான். நான் டிஎம்கே சப்போர்ட் பண்றேன்னா கூட நான் எப்பவுமே எதை விரும்புவேன்னா ஆப்போசிட்ல ஸ்ட்ராங்கா கேள்வி கேட்கற. இப்ப எதிர்கட்சியோட வேலை என்ன, மக்களுக்கு இது நடக்கணும் அப்படின்னு ஆளுங்கட்சியை பிரஷர் போடுறது, நீங்க சரியா செய்யலைன்னா விமர்சிக்கிறது, எண்ட் ஆஃப் த டே எண்ட் கோல்ன்றது மக்களுடைய நலனா தான் இருக்கணும் இல்லையா? சோ அது இல்லைன்னா நான் இது வெறும் அரசியல் மட்டும் இல்லை, எதுலையுமே மோனோபோலி பேராபத்து. நீங்க இப்போ ஓகே, இப்ப நம்ம ரீசெண்டா பிவிஆர் எடுத்துக்கோங்க. பிவிஆர் நிறைய பேர் இப்ப குறை சொல்றாங்கல்ல, ஏங்க அவன் இஷ்டத்துக்கு ஆடுறானுங்க, முன்னாடி சத்தியமா இருக்கும் சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தியேட்டர் சேஞ்ச் சொல்றேன். இப்ப பிவிஆர் எல்லா சேஞ்சுமே பிவிஆர் எடுத்துக்கிட்டப்போ அது என்ன ஆயிடும்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேல நான் வைக்கிறதா வேலை, நான் வைக்கிறதா சட்டம் ஆயிடும். ஜியோக்கு அதே இதை கம்பேர் பண்ணலாம். நீங்க எதை வேணா எடுத்துக்கோங்களேன். இங்க மோனோபோலின்னு ஒண்ணு வந்துச்சுன்னா அது எப்பவுமே ஆபத்து தான். தனி ஒரு இது மட்டும்ன்றது இருக்குல்ல, தனிப்பெரும்பான்மைன்றது ஒண்ணு இருக்குல்ல, அது யாருக்கு வந்தாலுமே அது ஆபத்தான். திமுக தனிப்பெரும்பான்மையா இருக்கிறது கூட இப்ப கரண்ட்லி இருக்கிற ஸ்டேட் கண்டிப்பா இப்ப நம்ம சொல்றோம்ல இந்த விஷயத்துலாம் ஏன் உங்க ஸ்டாண்ட் எடுக்க மாட்டாங்க அப்படின்றது இருக்குல்ல. இப்ப அதிமுக மாதிரி ஸ்ட்ராங்கா ஒரு ஆப்போசிஷன் முன்னாடி இருந்ததை சொல்றேன். அப்படி மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 2 பேரும் ஐயோ இப்ப இவங்க போயிட்டு அவங்க வந்துருவாங்களோ, அவங்க போய் இவங்க வந்துருவாங்களோன்ற மாதிரி ஒரு பயம் இருக்கும். அதுல ஆட்டோமேட்டிக்கா வேலை உறுப்பியா நடக்கும். ஆட்டோமேட்டிக்கா ஒரு சின்ன பயம் இருக்கிறதுக்கு நம்மளே எடுத்துக்கோங்களேன், ஒரு ப்ரெஷரோ ஒரு பயமோ இருக்கிறதுக்கு நம்ம நல்லா வேலை செய்யும். அது இல்லாத பட்சத்துல இப்ப எனக்கு அது இருக்கிற மாதிரி என் கண்ணுக்கு தெரியல தமிழ்நாட்டிலேயே நான் சொல்றேன். சோ அதுவுமே ஆபத்தான். எனக்கு அந்த மாதிரி தான் நான் சொல்றேன். ஹி டிசர்வ்ஸ் பெட்டர்ன்றது நாட் ஓன்லி ராகுல் காந்தி டிசர்வ்ஸ் பெட்டர்ன்றது மட்டும் கிடையாது. இஃப் ராகுல் காந்தி அவருக்கு பெட்டரா ஒண்ணு கிடைச்சதுன்னா மொத்த கண்ட்ரியோடைய டைனமிக்குமே தான் மாறும். ஒரு 2 ஸ்ட்ராங் பார்ட்டிஸ் இருக்கு அப்படின்னா இப்ப ஒண்ணு பண்றாங்கல்ல, ஒரு அதீத திமிர்ல ஒண்ணு பண்றாங்கல்ல, எல்லாருக்குமே பிரேக் ஆகுதா? இல்ல எனக்கு தெளிவா கேக்குது.
ஓகே, அதான் அது வந்து இதுவாகும்னு சொல்ல வரேன். அதனால அந்த பார்வையில இருந்தா நான் சொல்றேன் he deserves better. எனக்கு இதுல ஒரே ஒரு பார்வை மட்டும் இருக்கு. என்னன்னா, இந்த ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம், இன்னைக்கு காலையில் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் ஒரு 4-5 பேர் சொன்னாங்க. ட்விட்டர் நண்பர்களும் சரி, ட்விட்டர்ல கமெண்ட்டும் சரி, அதுக்கப்புறம் நேரடியா பார்த்த நண்பர்களும் சரி, அவங்க சொன்ன வார்த்தை ராகுல் இன்னும் உழைக்கணும், ராகுல் இன்னும் பயங்கரமா உழைக்கணும், அப்பதான் வந்து அடுத்த கட்ட தேர்தலையாச்சும் வெற்றி காண முடியும். நான் சொன்ன ஒரே வார்த்தை, ராகுல் உழைக்கவே கூடாது. ஏன்னா ராகுல், நான் சொன்ன வார்த்தை ஏன்னு எல்லாம் கேட்கறாங்க, ஏன் ராகுல் உழைக்க கூடாது? ராகுல் உழைக்கவே கூடாது. ஏன்னா ஒரு அரசனோட வேலை வந்து சதுரங்க வீட்டுல சொல்ற மாதிரி, அரசனோட வேலைங்கிறது வேலை செய்யறது இல்ல, வேலை வாங்குறது. இவரு ராகுல் ஒருத்தர் மட்டும் வேலை செய்யறதுனாலதான் இவ்வளவு பிரச்சனையே. அவர் ஒருத்தர் மட்டுமே இவ்வளவும் செய்யறதுனாலதான் இவ்வளவு பிரச்சனையே. அவங்க கீழே உள்ள ஆட்களை வேலை செய்யணும், களத்தை சுத்தம் பண்ணணும், அவங்க கையில எல்லாத்தையும் சுத்தம் பண்ணணும். சொல்ல போனா பண்ணையார் மனநிலையில இருக்க ஆட்கள் எல்லாத்தையும் காலி பண்ணணும். அது எப்படின்னா, கிட்டத்தட்ட எப்படின்னா, நீங்க சுதந்திர மனிதன் வந்து காங்கிரஸ் எத்தனை வருஷம் ஆட்சி பண்ணிருக்காங்க உங்களுக்கு தெரியும். அப்ப வந்து ஆட்கள் ஃபுல்லாமே அந்த பல ஆட்கள் போய் சேர்ந்துட்டாங்க. அதுக்கப்புறம் உள்ள ஆட்கள் அவங்க வாரிசு தான் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பல ஆட்கள் வந்து பயங்கர கோடி சொன்னா செட்டில் வெளி செட்டில் வேற லெவலில் செட்டில் ஆகிடுவாங்க. அதனால வந்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புது ரத்தம் பாயவே இல்லை. நீங்க வந்து இருக்கிறதெல்லாம் ஏற்கனவே ஓஞ்சி மேஞ்சி அந்த ஆட்கள் தான் இருக்காங்க. காங்கிரஸ்ல புது உறுப்பினர் எதையுமே சேர்க்கல. நீங்க 2009 வந்து காங்கிரஸ் வந்து இருந்த ஒரு பூஸ்டுக்கு 2013 ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்துச்சு. பிஜேபி சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு கேஸ் விலை ஏறுது அப்படின்னா அந்த ஒரு அமைச்சர் இப்ப இருந்தவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, நடு ரோட்ல சிலிண்டரை வச்சு அதுக்கு மேல அடுப்பு பத்த வச்சு எரிச்சு கேஸ் விலை ஏறிச்சுன்னாங்க. இப்ப நீங்க அந்த கேஸ் விலை ஏறின இப்பயும் ஏறிட்டு தான் இருக்கு. யாராவது போராட்டம் நடக்கிற காங்கிரஸ் கிடையவே கிடையாது. அடுத்தது பாத்தீங்கன்னா, ஒரு பெட்ரோல் விலை எனக்கு விவரம் தெரிஞ்சப்ப 65-70 ரூபா டீசல் இருந்தப்ப, 60 ரூபா 75 ரூபா பெட்ரோல் விலை இருந்தப்ப, 1 ரூபா ஏற்றிட்டா 2 நாளைக்கு லாரி ஓடாது. அவ்வளவு பிரச்சனை பண்ணுவாங்க. போராட்டம், பயங்கரமான போராட்டம் நடக்கும். பயங்கரமா பிஜேபி வந்து வேற லெவல்ல எதிர்கட்சியா பயங்கரமா பண்ணாங்க. ஆனா காங்கிரஸ்ல இருந்து இப்ப எதிர்கட்சி என்ன பண்றாங்க? ஒண்ணுமே இல்லை, ஜீரோ. அடுத்தது இன்னொன்னு, 2014 மோடி வேவ்னு ஒண்ணு சொன்னாங்க தெரியுங்களா? அப்பையில இருந்து இப்போ வரைக்கும் கணக்கு பண்ணி பாருங்க. தமிழ்நாட்டுல உங்களை மூலம் முடுக்க தெரிஞ்ச இடத்துல பூராமே நீங்க வந்து புதுசா குற்றீசல்கள் மாதிரி நிறைய பாஜக உறுப்பினர்களை பார்க்க முடியும், பாஜக நிர்வாகிகளை பார்க்க முடியும், பாஜக தொண்டர்களை பார்க்க முடியும், எப்படினாலும் பார்க்க முடியும். பாஜகங்கிற ஆட்கள் உங்க தெருவில் ஒருத்தராட்சி போயிருப்பாங்க. முன்னாடி வந்து 2014 கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஊருக்கு 4 பேர் இருப்பாங்கன்னு கேட்டா கஷ்டம். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கிராமம்னா அதுல ஒரு 4 பேர் இருந்தாலும் கஷ்டம். இன்னைக்கு வந்து தெருவுக்கே 10 பேர் இருக்கிற அளவுக்கு உறுப்பினர்கள் பயங்கரமா புஷ்டப் பண்ணிக்கிறாங்க. நிறைய நிர்வாகிகள் வளர்ந்துருக்காங்க. பயங்கரம். ஏன்னா ஒரு கட்சி ஆளுங்கட்சியா இருக்கப்ப வர நடக்கிறதான்னு வச்சுக்கலாம். ஆனா காங்கிரஸ் சார்பில் நான் கடந்த 10 வருஷத்துல ஒரு தொண்டனை புதுசா சேர்த்து பார்த்தேன். 10 வருஷம் இல்ல, ஒரு 15-20 வருஷமே பார்க்கல. ஒரு புது தொண்டனை சேர்த்து பார்த்தது இல்லை. அதே மாதிரி ஒரு நிர்வாகிகள் யாரும் தெரிஞ்சிருக்காங்க பார்த்தது இல்லை. புதுசா திருச்சியில யார் மாவட்டத்துல எனக்கு தெரியாது, திருச்சியில தான் இருக்கேன், எனக்கு தெரியாது திருச்சி மாவட்டத்துல காங்கிரஸ் தலைவர் யாருன்னு தெரியாது. இப்படி இருக்க ஒரு நிலைமையில நீங்க எப்படி கட்சி வந்து வளர முடியும்? இப்ப ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் பல இடங்கள்ல போட்டிட்டாங்க. முக்கியமான இடத்துல போட்டிட்டு மாணிக்கம் தாகூர் உங்களுக்கு தெரியும், விருதுநகர் தொகுதியில போட்டிட்டு இருக்காரு. விருதுநகர் தொகுதி எவ்வளவு? விருதுநகர் தொகுதி தானே, தப்பா சொல்லல? சொல்லி அது எப்படின்னு சொல்றீங்க? விருதுநகர் தொகுதியில நிக்கிறாரு காங்கிரஸ்காரர். அவர் முக்கியமான கட்சியில இருக்க ஒரு பெரும் தலைவர்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு கூட பேட்டிகள் அவர் தான் அதிகமாக பேட்டிகள்லாம் கொடுத்துருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவர் நிக்கிறாரு. அந்த தொகுதி வந்து திமுக பயங்கரமா இறங்கி வேலை செய்யுது, காங்கிரஸ் கூட்டணி தொகுதிக்காக வேலை செய்யுது. அங்கிட்டு போட்டிக்கு பாத்தீங்கன்னா தேமுதிக, பிஜேபி, ஏடிஎம்கே எல்லாமே. ஆனா எல்லாருமே அங்க வந்து பிஎல்ஓ அங்க நியமிக்கிறாங்க. பூத் ஏஜென்ட் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, பிஎல்ஓ கவர்மெண்ட் சைட்ல நியமிக்கிறப்ப இவங்க பூத் ஏஜென்ட் நியமிப்பாங்க உங்க கட்சி சார்பா. அங்க தேமுதிக சார்பில் இருந்து பூத் ஏஜென்ட் இருக்கிறாரு, அதிமுக சார்பில் இருந்து பூத் ஏஜென்ட் இருக்கிறாரு, பிஜேபி சார்பில் இருந்து பூத் ஏஜென்ட் இருக்காரு, திமுக சார்பில் கூட்டணி கட்சி தான் திமுக அங்க போட்டியிடல, ஆனா அவங்க சார்பில் பூத் ஏஜென்ட் இருக்காங்க. ஆனா மாணிக்கம் தாகூர் காங்கிரஸ் சார்பில் பூத் ஏஜென்ட் அங்க வைக்கல. அப்ப நீங்க என்ன, அதாவது உங்க கட்சி சார்புல போட்டியிடுற உங்க வேட்பாளருக்கு நீங்க பூத் ஏஜென்ட் வைக்க முடியல அப்படின்னா நீங்க எப்படி வெற்றி தோல்வி? அது கடைசி வரைக்கும் திமுக அங்க வந்து நின்றதுனால அந்த கடைசி கட்ட வாக்குப்பதிவுகள்லாம் உங்களுக்கு எடுத்து என்ன முடிஞ்சிச்சு? ரிசல்ட் அவர் சாதகமா வந்துச்சு, 4000 ஓட்டுகள் என்னமோ, அவ்வளவுதான். ஆனா மிக சொற்ப ஓட்டுகள்ல ஜெயிச்ச ஒரு ஆளு. ஓகேவா? என்னன்னா காங்கிரஸ் நான் சொல்றதுன்னா பேசிக் களத்துல இறங்கி கடைக்கட்ட தொண்டர்கள் வேலை செய்யறது கட்சியே இல்லை. முழுக்க கூட்டணி கட்சிகள் மேல ஏறி சவாரி செய்யறது, அதை மட்டுமே செஞ்சுட்டு தான் இப்பயும் இப்படிதான் ஒரு கூட்டணி அமைக்க முடியல. ஒரு ஸ்ட்ராங்கான வெற்றிக்கு நீங்க முக்கியமான தேர்தல், இந்த பீகார் தேர்தலுங்கிறது மிக 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 முக்கியமானது. ஏன்னா இந்த தேர்தலோட வெற்றி தோல்வியை வச்சுதான் 2 கட்சிகளோட எதிர்காலம் இருக்கு. ஒண்ணு பிஜேபிக்குமே சரி, ஏன்னா பிஜேபிக்கு வந்து அடுத்தடுத்த என்ன சட்டமன்ற தேர்தல்கள் நிறைய இருக்கு. இன்னும் ஒரு 3 சட்டமன்ற தேர்தல் 2026 உங்களுக்கு நிறைய சட்டமன்ற தேர்தல்கள் இருக்கு. இதை தாண்டி அடுத்த 2029க்கு ஒரு எப்படி சொல்ற ஒரு ப்ரீ லீடு மாதிரி தான் இது இந்த தேர்தலுங்கிறது, இந்த தேர்தலோட ரிசல்ட்டுங்கிறது. அப்ப பிஜேபியோட பலத்தை உடைக்கிற மாதிரி ஒரு வெற்றி வரணும். அப்பதான் வந்து பிஜேபியோட வீழ்ச்சி வரும் அப்படிங்கிறது ஒரு மக்கள் மனசுல ஒரு பிம்பம் உருவாகும். அது போக என்னன்னா
இப்ப பீகார்ல வந்து நிதிஷ்குமார் ரெட்டி அவர் இருக்காருல்ல, அதான் என்டிஏ கூட்டணியில இருக்காரு, அவர் வந்து தோத்து இருந்தாரு அப்படின்னா ஆட்சியே போச்சு. இனிமேல் நான் உங்களுக்கு வந்து மேல வந்து நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்தா என்ன, கொடுக்கலாம்னா என்ன அப்படிங்கிற ஒரு பிம்பம் உருவாச்சுன்னா, இப்ப மத்திய அரசு அவங்களாம் இவங்களோட ஆதரவுல இருக்கனால நாங்க ஆட்சி அமையுது. அப்ப அந்த மாதிரி ஒரு 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 தொங்கு அரசு அப்படிங்கிறப்ப ஒரு ஆபத்தானதா இருக்கும். பிஜேபிக்கு அது ஒரு பலவீனமா இருந்திருக்கும். அப்ப வந்து வர தேர்தல் இன்னும் கொஞ்சம் கவனமா இருக்கிற மாதிரி ஆயிருந்திருக்கும். ஒரு பதட்டத்தை உண்டு பண்ணும். ஆனா இப்ப ஜெயிச்சனால என்னாச்சுன்னா, அவங்களுக்கு மிகப்பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு மைண்ட் செட். இப்ப அடுத்த வர சட்டமன்ற தேர்தல் எல்லாத்தையும் இன்னும் கொஞ்சம் வெறித்தனமா வேலை செய்யணும், இன்னும் அடுத்தடுத்த நிறைய திட்டங்கள் அறிவிக்கணும். எலெக்ஷன் முன்னாடி இப்ப இந்த எலெக்ஷன் முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு 10 நாளைக்கு முன்னாடி மக்களுக்கு 10,000 பெண்களுக்கு ஒரே நேரத்துல 10,000ங்கிறது போட்டது. அப்புறம் இந்த கூட்டணி காங்கிரஸ் பாத்தீங்கன்னா பிஜேபி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா செஞ்சுட்டு இருக்கோம், காங்கிரஸ் எதுவுமே செய்யல. களத்துல இறங்கி வேலை செய்யல, கூட்டணி அமைக்கல. முக்கியமான கரெக்டான பர்ஃபெக்ட் கூட்டணி, சில்லற கட்சிகளை தவிர விடுறது. அப்புறமேட்டு என்னன்னா மிக முக்கியமான விஷயம், கூட்டணி வேட்பாளர் எதிர்த்து சொந்த கட்சி வேட்பாளர் இறக்கி நிப்பாட்டுறது. இவங்க அந்த கூட்டணி சரியா பேரம் அமையாமதுனால ரொம்ப கஷ்டம். வாங்கின 61 தொகுதியில காலையில பாத்தீங்கன்னா 6 தொகுதிகள் முன்னிலை, அப்புறம் மதியம் பார்த்தா 4 தொகுதி முன்னிலை, ஈவினிங் பார்த்தா 2 தொகுதிகள் முன்னிலை. இப்ப ஜெயிச்சாங்களா இல்லையான்னு பார்க்கவே மைண்ட் செட் இல்ல. இப்படி இருக்கிறப்ப இங்க இருக்கிறதுல வந்து நாங்க கூட்டணி இல்லைன்னா நீங்க ஜெயிச்சிட முடியுமா, எங்களுக்கு வந்து 60 சீட்டு கொடுங்க, 80 சீட்டு கொடுங்க, இங்கேயும் போட்டு இந்த வாங்கி அடுத்த கூட்டணி கட்சிகள் கொடுக்கறதுக்கா இதெல்லாம் வாங்குறாங்க கேட்கறாங்கன்னு தெரியல. என்ன மாதிரி மனநிலையும் தெரியல. ஃபர்ஸ்ட் உங்க கட்சியில வேலை செய்ய ஆள் இருக்கா? வேலை செய்ய ராகுல் மட்டுமே வேலை செஞ்சா பத்தாதுங்கிற. ராகுல் மட்டும் நான் என்ன திரும்ப காலைல சொன்ன ரீசன் வழக்கம் இதான். ஒரு கிங் ததர்கவட்டை சொல்ற மாதிரி ஒரு அரசரோட வேலை வேலை செய்யறதுல வேலை வாங்குறது. சிப்பாய்களை வேலை வாங்க கத்துக்கணும், பயங்கரமா வேலை எல்லாம் ஃபுல்லா கட்சியை மறுசீரமைப்பு செய்யணுங்க, பயங்கரமா சீரமைப்பு செய்யணுங்க. நீங்க வந்து டோட்டல் நான் 2014 தோத்தாருல, 2019 தோத்தாருல, 2019 ஒரு கவனம் வந்து அந்த பெரிய பண்ணையார் மனநிலை காட்டுல தூக்குங்க. தோத்துட்டீங்க, இனிமேல் உங்களுக்கு தேவையில்லை, தூக்குங்க, முழுசா தூக்கிட்டு புது ஆட்சி புது ரத்தத்தை பாய்ச்சுங்க. இப்ப 2019 ஒவ்வொரு மாநிலத்துக்கும் மிக முக்கியமா அரசியல்ல வந்து பெரும் புள்ளியா இருக்க ஒரு கூட்டத்தை சேர்க்கக்கூடிய ஆட்களை தலைவரை நியமிச்சுக்கலாம். இப்ப சும்மா இது வந்து தப்பா சொல்லல, ஒரு பேருக்கு சொல்றேன். நீங்க வந்து உதாரணத்துக்கு சொல்றேன், நீங்க உடனே டக்குன்னு வந்து இவர் அப்படி ஒரு கற்பனை இருக்காருன்னு நினைச்சுக்கணும். அப்ப வந்து விஜய் அரசியலுக்கு வரல இல்ல 2019. அப்ப விஜய் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டாரா இருக்காரு. விஜய் அரசியலுக்கு வர எண்ணத்துல இருக்க போறாரு. அப்ப வந்து விஜய் மாதிரி ஒரு ஆளை வந்து நம்ம காங்கிரஸுக்கு தலைவரா, தமிழ்நாடு மாநில தலைவரா போட்டா என்ன, ஒரு விஜய் வந்து ஒரு பெரிய பூஸ்ட் பண்ண காங்கிரஸே ஒரு மிகப்பெரிய புது ரத்தத்தை பாய்ச்சினா என்ன அப்படின்னு ஒரு மனநிலையே அங்க மேல இடத்துல வரல. இது மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலும் யாரெல்லாம் பெரிய ஆளா வரணும்னு நினைக்கிறாங்க அரசியல்வாதியில. இப்ப அண்ணாமலைன்னு ஒரு ஆள் நமக்கு முன்னாடி தெரியுமா? அண்ணாமலைங்கிற ஒரு ஆளை பிஜேபி உருவாக்குனுச்சு. அது இப்ப ஐபிஎஸ் கர்நாடகால இருந்தாரு, ஆனா உருவாக்குச்சு. அவர் ஒரு பெரிய ஒரு கூட்டத்தை உருவாக்குனாரு. அவர் டெய்லி பேச்சு வைக்கணும், டெய்லி கட்சியை வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி 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 டெய்லி ஒரு தடவையாச்சும் பிஜேபிங்கிற வார்த்தையை உச்சரிக்க வச்சார் தமிழ்நாடு பிரஸ் எல்லாத்தையும். அப்ப என்ன புதுசா ஒரு ஆள் வரும்போது பழைய ஆட்கள் அந்த மாதிரி செய்யறது இல்லைங்கிறப்ப புதுசா அவர் பண்ணணும். ராகுல் காந்தி எதையுமே பண்ணல, அவர் மட்டும் வேலை செஞ்சா போதுமா? வேலை சார் டெய்லி வந்து இது சொல்றாரு, தேர்தல் வந்து எவ்வளவு விஷயங்கள் அவ்வளவு விஷயங்கள் சொல்றாரு. அவர் முன்னாடி சொன்னார் ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு பிளாஸ்ட், அந்த பிளாஸ்ட் ஆச்சா கிடையவே கிடையாது. அந்த இங்கிலீஷ்காரன் படத்தை வர மாதிரி இது வெடிகுண்டுடா வெடிகுண்டு இல்லைங்கிற அளவுக்கு. ஏன்னா அவர் அன்னைக்கு பேசின அந்த எஸ்ஏஆர் இந்த பீகார்ல வாக்காளர்கள் நீக்கல் பட்டியல், அது போக அவர் இன்னும் சில விஷயங்களை பேசுற கர்நாடகால நீக்கல் பட்டியல ப்ரூஃபா பேசினார்ல, அது மிகப்பெரிய ஆவணங்களா வச்சிருந்தாருல. அன்னைக்கு அதுதான் மிகப்பெரிய தலைப்பு செய்தியே இருந்திருக்கணும் ஒவ்வொரு நியூஸ் மீடியாலையும். ஆனா எதுவுமே வரல, எல்லாமே பாத்தீங்கன்னா வேற வேற மாதிரி போயிடுச்சு. ஆமா, அவரு ஏதாவது விரல கிழித்த நீரா அவர் பண்ற ஒவ்வொரு விஷயம் போயிட்டு இருக்கு. ஏன்னா இப்ப நானே கேட்கறேன், பொதுவா ஒரு கட்சியோட தலைவர் ஒரு மிகப்பெரிய ஒரு பூதாகாரமான ஒரு விஷயத்தை சொன்னா பொது விளக்க கூட்டம் அப்படின்னு ஒரு கூட்டத்தை நடத்தி அந்த கட்சிக்காரங்க வந்து ஒவ்வொரு மூளை முடிச்சு கொண்டு போய் சேர்க்கறதாங்க அவங்க வேலை. எத்தனை காங்கிரஸ்காரங்க தமிழ்நாட்டுல அந்த வேலை செஞ்சாங்க நீங்க நினைக்கிறீங்க? திமுக வச்சு ராகுல் காந்தி பேசுறது ஏதோ 2 வார்த்தை எடுத்து பேசினாரு, கருப்பாளி எப்படி பேசினாரு. அப்புறமேட்டு இன்னும் சில ஆட்கள் வந்து ராகுல் காந்தி பேசுறதுக்கு எவ்வளவு பெரிய விஷயம் சொல்லி பேசினாங்க, ஒரு மேடையிலாச்சும் பேசினாங்க. சொந்த கட்சிக்காரங்க காங்கிரஸ்காரங்க என்ன பேசினாங்க? அந்த ராகுல் காந்தி பேச என்ன எடுத்து கொண்டு கொடுத்தாங்க? பொது விளக்க கூட்டம் வச்சாங்களா, இல்ல வந்து மக்கள்கிட்ட கொண்டு தெருமுனை விளக்க கூட்டம்னு சொல்லுவாங்க, ஒவ்வொரு மூலையிலும் தெருவுல போய் நின்று ஒரு விளக்க கூட்டம் மாதிரி நடத்தி இது மாதிரி ராகுல் காந்தி பேசினாரு, இப்படி நடந்துச்சு, இப்படி பண்ணுச்சு, அப்படி பண்ணுச்சுன்னு சொன்னாங்க. அதை சொன்னாங்களா? இவங்க சொல்லவே இல்லை. வேலையே பார்க்காம எப்படி ஒரு நிமிஷம் அதாவது தப்பா 18+ போயிருந்தா விட்டுட்டேன், நல்ல வாயில வந்துருச்சு விட்டுருங்க. இது மாதிரி நடக்குது. இதுக்கு மேல வந்து அதை சொல்றதுக்கு அது மட்டும் அத கூட இன்னொன்னும் இப்போ இப்ப யார் வந்து ஒரு தலைமையின் கீழே அந்த மாதிரி இணையணும்ன்றது இருக்குல்ல, அதுக்குமே இப்ப நான் சொல்றேன், யாரு இந்த பக்கம் வந்தா கூட அவங்க இணைய மாட்டாங்க. அதுலயே ஒரு 3 பிரிஞ்சுக்குவாங்க, அதுலயே ஒரு 4 பிரிஞ்சுக்குவாங்க. ஆனா நான் ஒண்ணு சொல்லுவேன், அது அடிக்கடி எப்பவுமே சொல்றேன், பிஜேபி கிட்ட இருக்கிற ஒரு கிரவுண்ட் லெவல்ல அவன் போய் உழைக்கணுன்றதுக்கான கமிட்மெண்ட். இப்ப நீங்க அவன் பண்றது ஹேட்ரது, அவன் பரப்புறது ஹேட்ரது. ஆனா வாட்ஸ்அப்ல நீங்க பாருங்க, அவனுங்க வாட்ஸ்அப்லயும் சரி, இன்ஸ்டாலையும் சரி, ட்விட்டர்லயும் சரி, எத்தனை பேர் வேணா திட்டு நான் இயங்கிக்கிட்டே இருப்பேன்னு அவனுக்கு
இந்த இவர் ஒண்ணு சொல்லுவாரு, விஜய் ஒரு டைலாக் சொல்லுவார்ல துப்பாக்கியில, 1000 பேரை அழிக்க நினைக்கிற அவனே வந்து உழைக்கிறதுக்கு இது பண்றதுக்கு யோசிக்காதப்ப நாமளும் யோசிக்க கூடாது அப்படின்னு. இது உயிரை பத்தி யோசிக்காதப்ப நாமளும் யோசிக்க கூடாதுன்னு வரல, அந்த மாதிரி. டைலாக். அந்த மாதிரி இவனுங்க வெறுப்ப பரப்புறவங்களுக்கே அவ்வளவு கமிட்மெண்ட்டும் அவ்வளவு இதுவும் இருக்குன்றப்போ அதுக்கு எதிராக களமாடுற ஒருத்தவங்களுக்கும் அதே பொறுப்பும் அதே இதுவும் இருக்கணும். அந்த இப்போ இப்ப மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் பின்னாடி வச்சுக்கலாம், இப்ப எலெக்ஷனுக்கான விஷயத்த பார்க்கலாம். ஏன்னா இவங்க ஒரு கேன்சர் மாதிரி பரவிட்டு இருக்கானுங்க இப்பன்றப்ப அதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும் எல்லாருமே. ஆனா இவங்க அந்த பிரகாஷ் சொன்னார்ல, அந்த பண்ணையார் மனப்பான்மைன்றது என்ன பண்ணிடும்னா, நான் என்னவா இருக்க போறேன், எனக்கு என்ன இதுல இருந்து கிடைக்க போகுது அப்படின்றது இருக்குல்ல, அதுலதான் போகும். இப்ப போராட்டம் ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தாருல, அந்த மாதிரி ஒண்ணு ஆர்கனைஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. நான் சொல்றேன் இன்னொன்னு, காசை பூரா அடிச்சிருக்காங்க. ஏன் சொல்றேன், காசு அடிக்காத கட்சி ஒண்ணு கிடையாதுங்க. ஆனா மத்தவன் அட்லீஸ்ட் கொடுக்குறான்ல, அவனுங்களை இது பண்றவனுக்கு நீ காசு கொடுத்து கூட்டம் கூட்டுறியா இது பண்றியான்னு யாருக்கு தேவை? நீ காசு கொடுத்தியா கொடுக்கலையான்றதுலாம் ஒரு போராட்டத்துக்கு ஆளை சேர்த்து போய் கூட்டு போக மாட்டாங்க. இவங்க எல்லாரும் காசு அடிக்காதவங்க யோசிக்க அப்படியே சொல்லல, காசு அடிச்சிருக்கல, நீ அடிச்ச காசுல இருந்து ஒரு போராட்டத்துக்கோ இதுக்கோ போகும்போது அப்படி கொடுத்தனா தான் அவங்க வருவாங்க, சும்மாலாம் யாரும் வர மாட்டாங்க. எல்லா கட்சியும் இப்படிதான் கூட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க. போராட்டத்துக்கான 10 பேர் போய் ரயில மறிச்சிருக்காங்க போராட்டம்னு சொல்லிட்டு போன கொஞ்சம் சில வருஷங்களுக்கு முன்னாடி. மறிச்ச ரயிலே ஏறி வந்த வரலாறுலாம் வேற எங்க இருக்கு? அதெல்லாம் வேற என்னன்னு போய் சொல்றதுன்னு சொல்லுங்க. ரயில மறிச்சிருக்காங்க, இப்ப வண்டி கிளம்ப போகுதுப்பா அப்படின்ன உடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து தண்டவாளத்துல ஏஞ்சி போயிட்டு அந்த வண்டிக்குள்ளேயே கிளம்பி அந்த வண்டிலேயே ஏறி வந்துட்டாங்க வீட்டுக்கு, அந்த ட்ரெயின்லயே. நான் சொல்றேன் இது 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 ஒரு ஒரு என்ன சொல்றது, இப்போ நீங்க தொண்டர்களுக்கோ இல்ல நீங்க சமூக வலைதளத்திலோ நீ என்ன மாதிரியான ஒரு முகமா அறியப்படுவ, இது நம்ம கட்சி எந்த அளவுல பாதிக்கும் அப்படிங்கிற இந்த லாங் டேர்மா யோசிக்கிறது அது எதுவுமே உங்களுக்கு இருக்க மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். காங்கிரஸோட மென்டாலிட்டிலே இது இருக்க மாட்டேங்குதுன்னு நான் நினைக்கிறேன். அது போக இன்னொன்னு நான் சொல்றேன், ஹார்ஷ் ரியாலிட்டின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. விஜய் சூர்யா சொல்லுவார்ல அந்த வதந்தி இதுல, உண்மை நடக்கும் போய் பறக்கும், அந்த மாதிரி ஒரு கருத்தை நான் ரொம்ப வருஷமா சொல்லிட்டு இருக்கேன். இந்த ஹேட் ஒருத்தரை யுனைட் பண்றது இருக்குல்ல, அது வந்து பயங்கரமா அந்த பவர் என்னைக்குமே லவ் கிடையாது, அன்புக்கோ இதுக்கோ வேற எதுக்குமே கிடையாது. இப்போ பிரகாஷ் வந்து அஜித் ஃபேன் வச்சுக்கோங்களேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு, நான் வந்து இப்ப நானும் அஜித் ஃபேன் வச்சுக்கோங்க, ஒரு கூட்டத்துல நாங்க 2 பேரும் மீட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, ஹாய் ப்ரோ ஹாய், உங்களுக்கு யார் பிடிக்கும், உங்களுக்கு அஜித் பிடிக்கும், உங்களுக்கும் அஜித் பிடிக்குமா, எனக்கும் அஜித் பிடிக்கும்னு சொல்றப்ப நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறோம். அதை விட க்ளோசரான பாண்டு எப்ப உருவாகும்னா, இப்ப அவர் வந்து எனக்கு இவரை பிடிக்காத, ஓ உங்களுக்கு அவரை பிடிக்காதா, எனக்கும் அவரை பிடிக்காது, இந்த ஹேட்னால யுனைட் ஆகிற பாண்ட் இருக்குல்ல, அது எப்பவுமே இன்னும் ஸ்ட்ராங்கா யுனைட் ஆகும். ஓ உனக்கு இவனை பிடிக்காதா, எனக்கும் அவனை பிடிக்காதான்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பேச ஆரம்பிச்சா நைட்டு பூரா பேசுவாங்க. அந்த அவங்க இப்ப அதுல நிறைய பேர் வந்து இணைஞ்சிருவாங்க. ஏன்னா இப்ப நான் எனக்கு யாரை பிடிக்கும்னு சொன்னா அது 10ஆ தெரியும், ஆனா எனக்கு யாரை பிடிக்காதுன்னு சொன்னா அது இன்னும் கம்மியான ஃபேக்ஷன்ஸா தான் தெரியும். இப்ப வேற வேற ஆளை பிடிச்சி ஆனா எனக்கு அவனை பிடிக்காது அப்படிங்கிறவங்களும் எல்லாரும் சேர்ந்து ஒன்று நினைஞ்சிருவாங்கல்ல. ஸோ ஹேட்டுக்கு எப்பவுமே அந்த இது இருக்கு. அப்படிங்கிறப்போ நம்ம எதிரி என்ன, எதை எதிர்த்து நம்ம சண்டை போடுறோம், ஹேட்டை எதிர்த்து சண்டை போடுறோம். ஸோ எதிரி ஸ்ட்ராங்கா இருக்கும்போது நம்ம எல்லாரும் யுனைட்டடா இருக்கணும்ன்றதும் அதை இன்னும் தீவிரமா இருக்கணும்ன்றதும் இன்னும் அதீதமா வேலை செய்யணும்ன்றதும் இருக்குல்ல, அது மனசுல இருக்கணும் யூஸ்வலா. ஆனா இந்த இந்த மனப்பான்மையிலேயே நான் என்னோடது எனக்கு என்ன கிடைக்கும் இப்படிங்கிற மனப்பான்மையிலேயே அரசியல் பண்றதுனால இவங்களுக்கு அது இருக்கவே மாட்டேங்குது. இந்த த்ரெட்டு புரியாம இது பண்ணிருக்காங்க. கரெக்ட் ப்ரோ, கரெக்ட். பிரகாஷ் ப்ரோ செமையான நாலேஜ் உங்களுக்கு பொலிட்டிக்ஸ் இதுல கிளியர் கட்டாட்டு பாயிண்ட் வச்சுட்டீங்க காங்கிரஸோட இதை பத்தி. தேங்க்யூ ப்ரோ. தோழ ப்ரோ, வேட்டும் வந்து என்ன மாதிரி இதுல இருக்கு ப்ரோ? ஆர்யா வந்து என்ன மாதிரியான ஒரு நேத்து ஒரு லுக் விட்டுருந்தாருன்னு நினைக்கிறேன். ஆமா ப்ரோ, அவர்தான் வில்லன். ரொம்ப ரூத்லெஸ் வில்லன் மாதிரியா இல்ல நான் எப்படி ப்ரோ ஸ்போர்ட்ஸ் பேஸ் பண்ணியான ஒரு இல்ல அவர் வில்லன் தான் அதுல. ஆனா மீதி எல்லாம் உங்களுக்கு அது வரும்போது தெரியும். பட் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான், நம்ம கேள்விப்பட்ட நெக்ஸ்ட் இயர் சம்மர் அந்த மாதிரி ஆக்சுவலா டிசம்பர்ல ரிலீஸ் ஆயிருக்க வேண்டியது. பட் அந்த டெத் ஒன்னு நடந்து ஒரு கொஞ்ச நாள் ஷூட் தள்ளி போச்சுல, அதுல வந்து கொஞ்சம் ஒரு 25-30 டேஸ் கிட்ட அந்த இடத்துல ஒரு பிரேக் வந்துருச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஜான் எண்ட் இல்ல பிப்ரவரின்னு நினைக்கிறேன், தெரியல. அதுக்குள்ள ரெடி ஆயிடும். பட் ரிலீஸ் எப்போன்றது அதான். இப்ப எந்த ரிலீஸுமே வந்து படம் எடுக்கிறவங்க கையிலயோ இதுலயோ இல்லையே, எல்லாமே ஓடிடி கையில தானே இருக்கு. ஆனா ரஞ்சித்தை பொறுத்த மட்டுக்கும் படம் முடிச்சு இது பண்றதுக்கு அவ்வளவு டைம் எடுத்துக்க மாட்டாரு இந்த டைம். ஏன்னா சைமல்டேனியஸா சார்பட்டா 2ஓட ப்ரீ ப்ரொடக்ஷனும் போயிட்டு இருக்கு, வேட்டோமோட போஸ்ட் ப்ரொடக்ஷனும் போகும். சோ இதை முடிச்சுட்டு அவர் அதுக்கு போயிடுவார். சார்பட்டா 2 கேட்கல. மியூசிக் டைரக்டர் யாரு ப்ரோ? எதுக்கு? வேட்டோம்க்கு ஜிவி பிரகாஷ்.
ஜிவிபி. ஆமா, வேட்டோம்க்கு ஜிவிபி. சர்படா 2க்கு சனாவா? இல்ல சர்பட்டா 2க்கு அவங்களே அனௌன்ஸ் பண்ணுவாங்க. தெரியல, ஐ மீன் எனக்கு நான் சொல்ற இடத்துல இல்ல, அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க. சர்பட்டா 2 இல்ல, பட் ஜிவி இதுக்கு இந்த வேட்டம்க்கு வந்து ஜிவி. ஆனா சனா கண்டிப்பா இருக்க மாட்டாங்க சார்பேட்டாட்டுல. ஏங்க இப்பதான் சொன்னேன், அத சொல்றதுக்கு அத ரஞ்சித் தாங்க. அதை இந்த இதுல வரும்ல பரிதாபங்கள் கோபி இதுல, அதை அவர்தான் கூற வேண்டும் அப்படின்னுவாங்களா, அந்த மாதிரி அதை அவர் தான் கூறணும். அவர் சொல்லுறது ரஞ்சித் சொல்லுவார் கொஞ்ச நாள் நான் சொல்லுவாங்க. பரணி ப்ரோ இவ்வளவு லேட்டா வந்திருக்கீங்க, படம் எப்படி இருந்துச்சு? அதான் படம் பார்த்துட்டு தான் இருந்தேன். ஸோ ஆக்சுவலாக நாளைக்கு போகலான்னு தான் பிளானு. பட் நைட்டு ஸ்பேஸ் வந்தால் எல்லாம் ஏதாவது சின்ன சின்ன விஷயங்களை ரிவீல் பண்ணிடுறீங்கன்ட்டு சரி 6 மணிக்காவது போயிட்டுலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டேன். ஆனா நான் வராத நேரம்னு பார்த்து படத்தை பத்தி பேசாம அரசியலை பத்தி பேசிட்டீங்கன்னா படுபாதீங்களா? உங்களால நான் நைட் ஷோ போனேன் இப்ப, அப்போ மனசுல இல்லை நான் என்ன நினைச்சிட்டேன், சரி ஃபர்ஸ்ட் இதெல்லாம் பேசியிருப்பீங்க, அதுவும் இல்லாமல் இன்னைக்கு சரி அரசியல் தானே ஒரு மேஜர் டாபிக்ன்றதுனால அதை பேசிப்பீங்கன்னு நினச்சேன். பட் யாருன்னா சொன்னாலும் தெரியலங்க. ஆனால் எனக்கு காந்தா பிடிச்சிருந்துச்சு. சாரி, சாந்தா. ஸ்பாயிலர் சொன்னீங்கன்னா இதுவே ஸ்பாயிலரா என்ன கமல்? டீசர் ட்ரைலர்லயே வந்துருச்சு, இதுக்கு மேல அது ஸ்பாயிலர் ஆகுது? அது ஃபர்ஸ்ட் சீன்லயே வந்துருச்சு. அதான் எல்லாம் படம் பத்தி பேசிட்டீங்கல்ல? நீங்க சொல்லுங்க. நாங்களாம் பேசிட்டோம், 2 பேர் தான் பார்த்துருக்கோம், 2 பேர் சொன்னோம். நீங்க சொல்லுங்க. ஏன் 2 பேர் தான் பார்த்திருக்கீங்க, யார் பார்க்கல? யாரும் பார்க்கல. புரியல, என்ன குச்சியை கையில வச்சுக்கிட்டு இந்த டீச்சர் எல்லாம் வந்து என்ன யார் பார்க்கல, ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வரல, ஏன் பண்ணல அப்படின்ற மாதிரி. பாஸ்கரன் மாதிரி வந்திருக்கீங்களா? வாசனிங்க பாஸ்கரன்ல இந்த படம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் பார்த்தா பிடிக்கும். ஆக்சுவலா எனக்கு ஸ்டார்ட் பண்றப்போ நிறைய சீன்ஸ் வந்துட்டு போச்சு. இது ஏன் இவ்வளோ தூரம் போகுது அப்படின்னு பார்க்குறப்போ அதுக்கான ஒரு இம்பேக்ட் இருக்கணும்ல அந்த ஸ்டோரியில். அது வந்து எனக்கு இன்ட்ரோ பிளாக்லேயே ஒரு மாதிரி நல்லா வந்து ஃபீலாக இருந்துச்சு. ஆஃப்டர் இன்ட்ரோ பிளாக் அது கொஞ்சம் அடிஷ்னல் லேயர்ஸ் நிறையா போனதுனாலே என்னன்னு தெரியல, எனக்கு இன்வெஸ்டிகேஷன் சீன்ஸ் மட்டும் அது கொஞ்சம் ட்ராகியாக இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் ஒன்ஸ் அந்த ஃபைனல் ஆக்ட் வர ஸ்டார்ட் ஆகுறப்போ வந்து எனக்கு வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எமோஷ்னலாகவுமே வந்து சில சீன்ஸ் ஒர்க் ஆயிருந்துச்சு. அதே மாதிரி பாக்யஸ்ரீ போஸ், துல்கர், சமுத்திரக்கனி 3 பேர் பெர்ஃபார்மன்ஸஸ் தான் அந்த படத்தை வந்து ஹோல்ட் பண்ண வச்சுச்சு. எனக்கு ராணா வந்து அந்த கேரக்டரைசேஷனுக்கு அவர் செட் ஆகலையோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அவருக்கான கேரக்டரைசேஷனுக்கு இந்த இது செட் ஆகலைன்ற மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் எனக்கு தெரியல, ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்க்குறப்போ எனக்கு நிறைய ரிலேட்டபிளாக வந்து நம்ம தமிழ் சினிமாவில் இப்போ ரீசெண்டாக கூட வந்து ஒரு டைரக்டர் தூக்கி போட்டுட்டு அவரே ஆக்ட் பண்ணுறாருல. ஸோ அதெல்லாம் பார்க்குறப்போ எனக்கு லைட்டாக மைண்ட் அங்கே போச்சு. அந்த மாதிரி நிறைய தமிழ் சினிமாவில் நடக்குதுல்ல, அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. எனக்கு வந்து அந்த இன்வெஸ்டிகேஷன் சீன் மட்டும்தான் ட்ராபேக். மற்றபடி எனக்கு வந்து ஃபிலிமாவே வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. யாரெல்லாம் பார்க்கலையோ தயவு செஞ்சு பாருங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயமும் சொல்லிக்கிறேன், இது வந்து ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னிங்கான மூவி. ரொம்ப ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருக்கும். கிளாப் பற்றி பர்ஃபார்மன்ஸஸ் கிளாப் பண்ணலாம். பட் அதை தாண்டி வந்து இந்த ட்விஸ்ட் இல்லை இந்த எலிவேஷன் அப்படியெல்லாம் நினச்சி பார்க்க வேணாம். ஒரு ட்ராமா மூவி, ஒரு 2.25 மணி நேரம் ஒரு ட்ராமா மூவியை பார்க்க போகிறோம், இவங்க பெர்ஃபார்மன்ஸஸ்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அதை பார்க்க போகிறோம் அப்படின்னு நினச்சி பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்க வாய்ப்பு இருக்கு. நானும் படம் பார்த்துட்டேன். சொல்லாமா? சொல்லுங்க. வேற ஏதாவது வச்சிருக்கீங்களா டாபிக்? ஸ்பாயிலர் இல்லாம சொல்லுங்க. நீங்க சொல்லலைன்னா எப்படி? இல்ல அது தாராளமா சொல்லலாம். சொல்லி முடிச்ச அப்புறம் ஒருத்தர் இந்த எஸ்ஐஆர் பத்தி காங்கிரஸ் ஒரு பங்கு கேட்டிருந்தாரு. அதை சொல்லிடலாமான்னு யோசிச்சேன். சரி சொல்லிட்டுமா ஒரு ஃப்ளோல சொல்லிருங்க பிரகாஷ், இதான் முக்கியமான விஷயம். இல்ல எஸ்ஐஆர் பத்தி காங்கிரஸோட பங்கு என்னத்த சொல்றது? இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னா
நம்ம ஸ்கூல்ல நாளைக்கு லீவு போடுறோம்னு சொல்லி வீட்டுல சொல்லியிருப்பாங்க. ஆனா அது கேரண்டியா சொல்லியிருக்கோம், அப்பா வரட்டும் பாத்துக்கலாம் அம்மா சொல்லுவாங்க. ஒருவேளை அப்பா வருவாரா இல்லையான்னு தெரியலையே, அப்பா லீவு நமக்கு தருவாரா இல்லையான்னு தெரியல. ஆனா நாளைக்கு லீவு விட்டா ரைட் ஓகே சரி, இல்லைனாலும் என்ன பண்ணுவோம், எதுக்கு இந்த ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சு வச்சிருவோம். அப்ப வந்து லீவு தராரு தரல, லீவு நமக்கு விடுறாரு உள்ள, ஹோம்ஒர்க் முடிச்சு வச்சிருவோம் சேஃப்டிக்குன்னு சொல்லி ஹோம்ஒர்க் முடிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் தான் திமுக. ஏன்னா எஸ்ஏஆருக்கு எதிராக நல்லா பயங்கரமா கோர்ட்ல கேச போட்டு பயங்கரமா பேசிட்டு, ஆனா அந்த பிஎல்ஓ நியமிச்சு எல்லா தரப்புட்டையும் தேர்ந்த ஒரு களத்துல வந்து வேலை செய்யறது முழுக்க 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 இறங்கி வேலை செய்து பிஎல்ஓ, அப்புறமேட்டு இந்த பூத் ஏஜென்ட் மூலமா போட்டு பயங்கரமா பிஎல்ஏ எல்லாமே எல்லா பிஎல்ஏவும் பயங்கரமா வேலை செய்யறாங்க. திமுக களத்துலயும் வேலை செஞ்சுக்கிட்டு கோர்ட்லயும் கேச போட்டு எதிர்த்து, அதாவது எதிர்த்து பேசிக்கிட்டு அதே சமயம் அதுக்கான வேலை செஞ்சுட்டு இருக்கு. அதுக்கு என்ன வேலை செய்யணுமோ அதுக்கு நம்ம எதிர்த்து கோர்ட்ல கேஸ் போட்டோமே, நம்ம வந்து ஸ்டே ஆர்டர் வாங்கிடுவோம், நம்ம வேலை செய்ய தேவைன்னு சொல்லி வேலை செய்யாம உட்காரல. வேலை செஞ்சுக்கிட்டே பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 80%, 82% வேலையை முடிச்சிச்சு திமுக. அவங்களுக்கு அவங்களோட பெர்சன்டேஜ் ஓட்டு திமுகவும் சரி, முக்கியமான கட்சிகள் பாத்தீங்கன்னா அந்த அரசியல் செய்யக்கூடிய தகுதி உள்ள கட்சிகள் தான் இதான். நம்ம வந்து எதிர்த்து பேசுவோம், ஆனா அதுக்கான களத்துல வேலையை செஞ்சிடணும். ஆனா காங்கிரஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் எதிர்த்து மட்டும் தான் பேசுறாங்க, பூத் ஏஜென்ட்டை வச்சு அதுக்கான வேலை செய்யவே இல்லை. அவங்க எஸ்ஏஆர் பத்தி அவங்க பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அவங்கள பத்தி பேசுறதுக்கு காங்கிரஸ் எப்படின்னா அது தேசிய கட்சின்னு சொல்றதுக்கே வந்து ஒரு மாதிரி இருக்கு. தேசிய லெவல்ல கொஞ்சம் கூட வேலை செய்யல. இதுதான் அவருக்கான கருத்துன்னு சொல்லிடுறாங்க. முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டீட்டெயில் சொல்றோம். இவருக்கு அடுத்த படத்தோட ரிவ்யூ சொல்லியிருப்பாங்க. மணி 10 அவர் சொல்லிட்டோம். எனக்கு வந்து இந்த ஸ்பாய்லர்ஸ் இல்லாதது சின்னதா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப பிடிச்சது. எஸ்பெஷலி எனக்கு அந்த துல்கரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இவரு சமுத்திரக்கனியோட தான் எனக்கு ஆக்டிங்கா அவ்வளவு பெருசா ஒர்க் ஆகலனா கூட ரீசென்ட்லி அவரு அந்த இந்த ஒரு விஷயம் பண்றாருல, கிட்டத்தட்ட இப்ப கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி பார்த்திபன் ஒண்ணு இருக்கும்ல, நக்கலா ஏதாவது ஒண்ணு பேசினாருன்னா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி, அந்த மாதிரி இவர் இந்த ஒரு மாதிரி இந்த குத்தெல்லாம் ஒண்ணு பேசினாரு அப்படின்னா அது ஒரு மாதிரி கேட்க நல்லா இருந்தது. இட்லி கடையிலுமே எனக்கு அவர் அந்த இட்லி கடையில அவரோட நடிப்பா வில்லனா எனக்கு பெருசா தெரியல. ஆனா அந்த அவர் அங்கங்க இந்த ஒரு ஒன்லைனர்ஸ் போட்டுக்கிட்டே இருப்பார்ல, செத்துட்டானா இல்ல செத்துருவானா அப்படின்னு வரல அந்த இது. அப்புறம் இந்த மாடு இதுவாகும்போது சொல்லுவாரு, இந்த அவங்க அப்பா தான் மாடா வந்து பிறந்திருக்காரு நம்புறான், ஏன் அவங்க அம்மா வரலையாமா அப்படின்னு வரல. அந்த மாதிரி இந்த இந்த டோன்ல அவர் பேசுறது இந்த படம் பூரா பேசியிருக்காரு நிறைய அந்த மாதிரி இதுல. சோ எனக்கு அதெல்லாம் பயங்கரமா ஒர்க் ஆச்சு சமுத்திரக்கனி. ஆனா எனக்கு வந்து இந்த படத்தோடைய ஹியூஜ் சர்ப்ரைஸா அடிச்சது வந்து பாக்யஸ்ரீ போர்சேயோட லுக்ஸும் சரி பர்ஃபார்மன்ஸும் சரி. இப்போ என்ன கண்ணுங்க, என்ன பவர்ஃபுல்லான ஐஸ், செம்ம எக்ஸ்பிரசிவான ஐஸ் அவங்களுக்கு. நான் இதுக்கு முன்னாடி அவங்க நடிச்சு ஒரு சீன் பார்த்ததில்ல, ஒரு பாட்டு பார்த்ததில்ல, எதுவுமே பார்த்தது இல்லை. அவங்க வந்து வெறும் போட்டோல ஒண்டி தான் பார்த்துருக்கேன். இந்த மீம்ஸ்ல எல்லாம் வந்தது நிறைய. அவங்க இந்த கீர்த்தி சுரேஷும் ரஷ்மிகாவும் சேர்ந்த மாதிரி இருக்காங்கன்னு ஒரு மீம் வரும் அவங்களோட ஃபேஸ் போட்டு, அதை பார்த்திருக்கேன் நான். அப்புறம் இந்த கான்ட்ரவர்சி ஒன்று போயிட்டு இருந்துச்சுல, இந்த ரவிதேஜா படத்துக்கு நிறைய வயசு வித்தியாசம் நிறைய இருக்கு, ஹீரோயினோட ஒரு நடிக்கிறாருன்னு சொல்லிட்டு அப்பா அவங்களோட போட்டோஸ் பார்த்திருக்கேன், அந்த படம் சம்பந்தப்பட்ட போட்டோஸ் பார்த்திருக்கேன். அதை தாண்டி நான் அவங்களுடைய அந்த படமும் நான் பார்க்கல. ஸோ அது சார்ந்த எதுவுமே நான் பார்க்கலையா, அதனால எனக்கு சுத்தமா தெரியல. பாப்பா எப்படி நடிக்கிறாங்கன்ற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அவங்க. எனக்கு வந்து இந்த டேக் அவேன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த படம் போனதுக்கான மிகப்பெரிய டேக் அவே வந்து அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் தான். எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் நல்ல டேலண்ட், கன்ஃபார்மா இன்னும் அடுத்தடுத்து ஒரு பெரிய இது வருவாங்க அவங்க அப்படின்ற மாதிரி ஒண்ணு இருக்கு, ஒரு ஃபீல் இருக்கு. சரியான அது எனக்கு என்னோட இதை பொறுத்த மட்டும் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டுமே. இப்ப நம்ம ஒரு டிக்கெட் வாங்கி ஒரு படத்துக்கு போறோம், ஒரு சினிமா எக்ஸ்பீரியன்ஸ்க்காக போறோம்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டுமே ஒர்க் தான். செகண்ட் ஹாஃப் எனக்கு டோட்டலாவே டவுன் தான், பேஷன்ஸ் டெஸ்டரா இருந்துச்சு. ஆனா மெயின் திங் என்னன்னா, நான் இதுக்கு முன்னாடி வேற ஒரு படத்துக்கு ஆண்பாவம் சம்திங் அதுக்கும் நான் சொன்னேன், ஒரு கேரக்டர் 2 கேரக்டர் மேலதான் மொத்த படத்தையும், அந்த கப்பல் மேலதான் மொத்த படத்தோட போக்கஸையும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வச்சிருக்கீங்கன்னா, ஆடியன்ஸ் எல்லாம் இப்போ நீங்க இன்டர்வல் வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 20 நிமிஷமா அவங்க அதை பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க. அவங்களுடைய ரொமான்ஸ் எப்படி இருந்தது, அவங்களுடைய கெமிஸ்ட்ரி எப்படி இருந்துச்சு, அவங்களுடைய ஃபன் எப்படி இருந்துச்சுன்னு. சம்பந்தமே இல்லாம செகண்ட் ஹாஃப்ல இது வரைக்கும் நீங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இன்ட்ரடியூஸ் பண்ணாத ஒரு கேரக்டர் கொண்டாடிங்க, அவங்க மேல மொத்த படத்தையும் வைக்கிறீங்க அப்படின்னா அது யாராலையும் தாங்கிக்கவே முடியாது. அது நீ யாரா சம்பந்தமே இல்லாம வந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்க, அவங்க கதையை பார்க்கறதா செகண்ட் ஹாஃப் கொண்டு உட்காந்துன்ற மாதிரி ஒரு ஜோன் வந்துடும். கிட்டத்தட்ட ட்ரெய்லர்ல வேற ஒரு படம் காட்டிட்டு படத்துல வரும்போது அது ரொம்ப கம்மியா இருந்துச்சுன்னா ஒரு ஏமாற்றம் ஃபீல் ஆகும்ல, அந்த ஏமாற்றம் ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு செகண்ட் ஹாஃப்ல. ஏன்னா கம்ப்ளீட்டா வேற ஒரு ஜானர் ஷிஃப்ட் மட்டும் இல்ல, கேரக்டராவே வேற ஒரு கேரக்டர் வந்து தான் மொத்த படத்தையும் தாங்கிட்டு இருக்கு. அப்படிங்கிறப்ப எனக்கு அந்த இது ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு. எனக்கு அது சுத்தமா செட் ஆகல. அந்த செகண்ட் ஹாஃப் வந்து டோட்டலாவே எனக்கு பொறுமையை வச்சிருச்சு அப்படின்னு நான் சொல்லணும். ஆனா பர்ஃபார்மன்ஸா இதுவா அப்படின்னு நிறைய குட்டி குட்டியா மொமெண்ட்ஸா, ஆர்ட் டைரக்ஷன் குறிப்பா நம்ம இவர் தான் பண்ணியிருக்காப்ல, ராமலிங்கம் சொல்லிட்டு நம்ம ரஞ்சித் படங்களுக்கு எல்லாம் பண்ணுவார்ல, அவர் தான் பண்ணியிருக்காப்ல. ஸோ ஆர்ட் டைரக்ஷன் செம்மையா இருந்துச்சு, சினிமாட்டோகிராஃபி சூப்பரா இருந்துச்சு.
ஸோ டெக்னிக்கலி ப்ரொடக்ஷன் வேல்யூவா ஒரு சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது அதானே. நம்மள கூட்டு போய் கிட்டத்தட்ட ஒரு பீரியட் படத்தோட அழகே தானே, அந்த இடத்துக்கே கூட்டு போயிட்டாங்கிற மாதிரி ஒன்று இருக்கும்ல. எனக்கு அது பயங்கரமா இருந்துச்சு இந்த படத்துல. ஸோ எனக்கு இதெல்லாம் தான் டேக் அவேஸ். பட் செகண்ட் ஹாஃப் வந்து கன்ஃபார்மாவே இதுவா இல்லை. கமல் சொன்ன மாதிரி அதை நான் லீனியரா போயிருந்தா கூட எனக்கு அது பெட்டரா இருந்திருக்குமோ அப்படின்னு தோணுச்சு. இப்படி மொத்தமா ரெண்டு படம் வந்து ரெண்டா பிரிஞ்சிருக்காது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா இருக்கு, செகண்ட் ஹாஃப் ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு அப்படி கம்ப்ளீட்டா ரெண்டா பிரிஞ்சிருக்காது. அங்கங்க இதுவா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் கடைசி ஒரு 20 மினிட்ஸ்லாம் எனக்கு ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. தேர்ட் ஆக்ட் வந்து கிளைமேக்ஸ் வந்து எனக்கு ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த மொத்தமா தோணுச்சு. சமுத்திரக்கனி குத்தி பேசுறதுன்னு சொன்னப்போ எனக்கு அந்த படத்தை பார்க்கும்போது ஒரு டயலாக் ஒரு சீன் வரும். ஃபர்ஸ்ட் துல்கர் கேட்பார் ஒன்ஸ் மோர் போகலாம், ஒன் மோர் டேக் போகலான்னு சொல்லி. அதுக்கப்புறம் சமுத்திரக்கனி 2-3 வாட்டி அதே டைலாக் சொல்லுவார். அப்பெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது எனக்கு சொல்ல தெரியாதா? அது சொன்னா ஸ்பாய்லர் ஆயிரும் சொல்லிட்டானே, சொல்லாம இருக்காங்க. சரி ஓகே, நாளைக்கு ஸ்பாய்லரோட பேசலாம். சாரி, நாளைக்கு ஸ்பாய்லரோட பேசலாம். ஏன் நாளைக்கு என்ன பேசுவீங்க? நாளைக்கு கும்கி 2 பத்தி பேசுவோம். பெருமையா இருக்கு. ஏங்க நீங்க வேற, அதுவே பாவம் கஷ்டப்பட்டு இன்னைக்கு 6 மணிக்கு தான் ரிலீஸ் ஆயிருக்கு. தியேட்டரும் கொடுக்கல ஒழுங்கா. நாளைக்கு அதெல்லாம் பார்ப்போமான்னு தெரியல. ஆக்சுவலா இன்னைக்கு வந்து ஒருத்தர் கேட்டார் என்ன படம் போலாம் அப்படின்னு சொல்லி. அந்த நொவ்யூ சிமி தேர்ட் பார்ட் போலாமா, அது ஃபர்ஸ்ட்டும் செகண்டும் பார்த்துருக்கணுமன்ற மாதிரி கேட்டார். அவர் அதெல்லாம் வேணாம், கிணறு போய் பாருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டேன். அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி எடுக்க மாட்டேங்கிறாரு, ஏன்னு தெரியல. கிணறுன்னு ஒரு படம் வந்திருக்கா? ஆமா ஆமா, ட்ரை பண்ணி பாருங்க ஆதி ப்ரோ. இல்ல நாளைக்கு வேற ஒரு படம் போறேன். என்ன படம்? அந்த இந்த படம், அந்த ரன்னிங் மேனா? இல்ல அந்த இவங்க லவ்வர் மாதிரியே தெலுங்குல ஒரு படம் வந்திருக்கே ரஷ்மிகா வச்சு. என்ன படம்? அந்த கேர்ள் ஃப்ரெண்ட். ஆக்சுவலா அந்த படத்துக்கு மிக்சட் ரிவ்யூஸ் தான் வந்த மாதிரி எனக்கு ஃபீல். பாருங்க, பார்த்துட்டு சொல்லுங்க எப்படின்னு. இல்ல வேற படம் இல்ல, ஒருத்தர் ரொம்ப நாளா மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. சோ சரி ஓகே படத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லி வரீங்களான்னாரு. சரி என்ன படம் இருக்கு அப்படின்னு பார்த்தா வேற எதுவுமே இல்லை, எல்லாமே பார்த்துட்டேன். ஸோ இது மட்டும் தான் உள்ளதுல கொஞ்சம் சரி ஓகே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே. நார்மலா ஒருத்தவங்க படம் பார்க்க வரேன்னால உள்ளதுலேயே எது கூட்டம் இல்லாத படம்னு பார்ப்பேன், அதில் தேர்ந்தெடுத்து போட்டேன் அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. இவரு மாத்தி சொல்றாரு, ஆண் நண்பரா இருக்கும். ஏங்க? ஆமா ஆண் நண்பர் தான். ஏன்? ஓ அட பாவிகளா சை. அப்படின்னாலும் ஏங்க புரியல, எரும மாடு வயசாயிருச்சு. பொண்ணாவே இருந்தாலும் அப்படி ரொமான்டிக்கான இதுவாவே இருந்தாலும் டேட்டாவே இருந்தாலும் தியேட்டர்ல எதுக்குங்க, பப்ளிக் பிளேஸுக்கு எதுக்குங்க கருமத்தை போய்கிட்டு? இதுவாவே இருந்தாலும் அதுவாவே இருந்தாலும் ஏங்க இந்த படத்துக்கு போக போறேன், ஏன்னா இந்த படத்துக்கு போனா பிரிஞ்சுக்குவீங்க, அந்த படத்துக்கு போக போறீங்க அப்படி சொல்ல வரீங்கன்னு நினைச்சேன். இல்லங்க அப்படின்னா எதுக்குங்க தியேட்டருக்கு போறேன்? புரியலையேங்க. நம்ம என்ன இந்த முன்னொரு காலத்துல இருக்கிற மாதிரியான ஒரு இறாலையா வாழ்ந்துகிட்டு இருக்கோம்? வேற வழி இல்ல, இங்கதான் போய் மீட் பண்ணி ஆகணும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஐயோ சொல்றேன். இப்ப நம்ம நான் 12th படிக்கும் போதெல்லாம் இல்லங்க, நான் என்ன சொல்றேன், இப்ப நம்ம 12th படிச்சிட்டு இருக்கும் போது என்ன இருக்கும்னா, வேற எங்கன்னா போனா மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பசங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி போவானுங்க. நான் வந்து இந்த ப்ரௌசிங் சென்டர் கிடையாது ஏங்க. நீங்க என்னங்க புரியலையே எனக்கு. நாங்க ப்ரௌசிங் சென்டர்ல போய் உட்கார அளவுக்கு எல்லாம் இது கிடையாது. அங்கெல்லாம் மாட்டினா வெட்டிடுவாங்க மதுரையில். எனக்கு புரியலையே. நாங்க வந்து போய் தியேட்டர்ல உட்காருவோம். எப்படின்னா என் ஃப்ரெண்டு மட்டும்தான் கேபின் போட்டு கொடுத்துருப்பாங்க. கேபின் போட்டு ஸ்கிரீன் வேற கொடுத்து கேபின்ல எல்லாம் மாட்டினா கேபினுக்குள்ளேயே வச்சு எரிச்சிருவாங்க. நாங்க வந்து நான் வந்து இப்ப எப்படி போனா, இப்ப என் ஃப்ரெண்டு என்னைய கூட்டு போயிருவான். அந்த பொண்ணு வந்து அவங்கள அந்த பொண்ணோட ஃப்ரெண்டை கூட்டணும். ஸோ எப்படின்னா நான் வந்து ஏதாவது யாராவது வந்து பார்த்தாங்க ஸ்பாட் பண்ணாங்க அப்படின்னா நான் இவனோட வந்தேன்னு என்னைய கை காட்டிடுவான். அதுக்காக என்னை கூட்டுப்பான். ஒரு 3rd வீலா நான் போய் ஒரு 3ஆம் வீலா நான் செயல்படுத்திட்டு இருப்பேன். அப்படி அந்த மாதிரி போயிருக்கேன். ஆனா நமக்கு இன்னைக்கு அப்படி அதுக்கான அவசியம் ஒண்ணு கிடையாதுல்ல. எங்க எருமாடு வயசாயிருச்சு, 35 வயசாயிருச்சு. இப்ப போய் உட்காந்து தியேட்டர்ல ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி பிளரி பஸ் 3rd எபிசோடு பார்த்தேன். ஃபர்ஸ்ட் 2 எபிசோடு அளவுக்கு இல்லை, பட் ஆனால் வந்து அந்த சில விஷயங்கள் மீன்ஸ் நல்லா இருந்துச்சு. சில சீன்ஸ் நல்லா இருந்துச்சு, எண்டிங்கும் நல்லா இருந்துச்சு. பட் ஆனால் ஃபர்ஸ்ட் 2 அளவுக்கு வாவ் ஃபேக்டர் இல்லை, பட் குட் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆல்ரெடி சொல்கிறேன், இப்போ சொல்கிறேன், அந்த சீரீஸ் யாராவது பார்க்க ஸ்டார்ட் பண்ணலன்னா பாருங்க.
பிளரிபஸ் ஆப்பிள் டிவியில் இருக்கு. அண்ட் சுகுமார் ப்ரோக்கு தேங்க்ஸ். ஏன்னா அவர் தான் ப்ரெஷ் ஷோ முடித்தோன்னு எனக்கு ஃபோன் பண்ணாரு. ஃபோன் பண்ணி பரணி காந்தா பார்த்துட்டேன், ஆனால் வந்துட்டு ஒரு ஆர்ட் ஃபிலிம் ஸ்டைல் அந்த மாதிரி இதுதான் பிடிக்கும், எல்லாத்துக்குமே பிடிக்குமான்னு தெரியாது, ஸோ அந்த ஜோனில் தான் இருக்குன்னாரு. ஸோ அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் போனேன். அதே ஒரு இதில் தான் நான் பார்த்தேன், அதனால எனக்கு பிடிச்சது. இதனால இப்பயே சொல்கிறேன், படம் பார்க்க போகிறப்போ ஒரு ட்ராமா படம், ஒரு என்ன சொல்ல, ரொம்ப இதாக கமர்ஷியலாக எக்ஸ்பெக்ட் பண்ணி போகாதீங்க. அது மட்டும்தான் பாருங்க, பிடிக்கும் நம்புறேன். சப்போஸ் நாட் ஃபார் கமர்ஷியல் ஆடியன்ஸ். அட்லீஸ்ட் சுகுமார் ப்ரோ கண்டிப்பா இருக்க மாட்டாருன்னு தெரியும். கூப்பிட்டு பாரு சுகுமார் ப்ரோ. இல்ல லிஸ்னர்ல இருக்காரு. இல்ல அட்லீஸ்ட் வந்துட்டு அந்த படம் வந்து உங்களுக்கு ஒரு டீசென்டாவது இருக்கும். அப்படி சப்போஸ் படம் சுத்தமா நல்லா இல்லைங்க அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுது, அது அப்படி சொல்ல மாட்டீங்கன்னு நம்புறேன். எல்லாம் போய் பாரு. அதுதான் மயூரன் சொல்லலான்னு வந்தேன். பட் ஆனா வந்துட்டு அத சொன்னேன்னா இப்ப சில பேரு இந்த கமர்ஷியலா போய் எக்ஸ்பெக்ட் மட்டும் சொல்லிடாதீங்க, அவசரப்பட்டு குமார் மூமெண்ட் ஆயிரும். ஏன்னா மிக்சட் ஒப்பீனியன்ஸ் தான் போயிட்டு இருக்கு. இல்ல அதுதான் மயூரன் என்னன்னா, நான் கமர்ஷியலா எக்ஸ்பெக்ட் பண்ணி போனேன் ப்ரோ. எங்க ப்ரோ ஒன்னும் இல்ல, ஒரு ஃபைட் இல்ல, ஒரு இது இல்லன்றாங்க. ஐ மீன் ஃபைட்ல இந்த சென்ஸ் எனக்கு அப்படி சொன்னா பரவாயில்ல, படத்துக்கே போகாம படம் பார்த்துட்டேங்க, படம் பார்த்து 150 நஷ்டம் காசு கொடுக்கணும் என்ன பண்ணுவீங்க? எனக்கு தான் பிரேக் ஆகுதா? ஹலோ கேட்கலையா பாரு, நீ இப்ப கேக்குதா இல்லையா? இப்பயும் லைட்டா பிரேக் ஆகுது. படமே பார்க்காம வந்து ரீஃபண்ட் கேட்டா என்ன பண்ணுவீங்க? அவிரம் பேசுறதுமே எனக்கு கேட்கல. ஓகே பாரு, முடிச்சிடலாம். பாய் 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 பாய். நாளைக்கு பாய்.